أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرجال قوامون على النساء بما فضل الله بعضهم على بعض وبما أنفقوا من أموالهم. فالصالحات قانتات حافظات للغيب بما حفظ الله. واللاتي تخافون نشوزهن فعظوهن واهجروهن في المضاجع واضربوهن. فإن أطعنكم فلا تبغوا عليهن سبيلا. إن الله كان عليا كبيرا. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. صلى الله على النبي الأمي وآله وصحبه صلى الله عليه وسلم صلاة وسلاما عليك يا رسول الله صلى الله عليه وسلم بحق سيدنا محمد صلى الله عليه وسلم. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் இந்த குர்ஆன் தஃப்சீரினுடைய விளக்க உரையிலே 293வது வாரத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ரமலானுடைய காலத்திற்கு பின்னால் இந்த புனிதம் நிறைந்த மஜ்லிஸை ஒன்று சேர்த்து கொடுத்த அல்லாஹ் ரசூலுக்கே எல்லா விதமான புகழும் உண்டாகட்டுமாக. கடைசியாக நாம் சூரத்துன் நிசாவினுடைய 32, 33 வசனங்களுக்கு உண்டான விளக்கத்தை நாம் பார்த்தோம். அந்த விளக்கத்தினுடைய தொடர்ச்சியாகவே இந்த ஆயத்தினுடைய செய்திகளை நாம் பார்க்கறதுக்கு முன்னால் கடைசியாக நாம் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத கொஞ்சம் ஞாபகப்படுத்துறது நம்ம மேலே கடமை. அதாவது ஒலா ததமன்னவ் மா ஃபல்லல்லாஹு பிஹி பஅலகும் அலா பஅத். அல்லாஹு தஆலா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வசதி வாய்ப்புகளோடு அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிருக்கான், படைச்சிருக்கிறான். சிலர் ஏழையாக, சிலரை பணக்காரராக, சிலர் ஆக ஃபக்கீராக, மிஸ்கீன்களாக, சிலர் நடுத்தரவானவர்களாக, சிலர் ரொம்ப கோடீஸ்வரராக, இப்படி அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதர்களையும் சில ஏற்றத்தாழ்வுகளோடு என்ன செஞ்சிருக்கிறான், படைச்சிருக்கிறான். ஏன் இப்படி படைச்சிருக்கிறான், ஏன் இப்படி ஆக்கி வச்சிருக்கிறாங்கிற கேட்குற கேள்வி யாருக்கு கிடையாது? நமக்கு கிடையாது. யாருக்கு கிடையாதுங்க? நமக்கு கிடையாது. நம்ம நினைக்கிறோம், நானும் கடை திறந்தேன், அவரும் கடை திறந்தார், எனக்கு லொஹர் வரைக்கும் டைம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு போனி கூட ஆகலை, ஒரு வியாபாரம் கூட ஆரம்பிக்கல. ஆனால் அவர் கிட்டத்தட்ட 2 நாள் வியாபாரத்தை அரை நாள் என்ன செஞ்சுட்டாரு, சம்பாரித்து முடிச்சிட்டாரு. நான் தினமும் ஃபஜ்ர் தொழுகிறேன், தஹஜ்ஜத் தொழுகிறேன், எல்லாம் செய்கிறேன். அல்லாஹ் எனக்கு இப்படி வச்சிருக்கிறான். பக்கத்தில் இருக்கிறவர் சுபு கூட தொழுகிறது கிடையாது, எந்த நல்லாமலும் செய்கிறது கிடையாது. அல்லாஹ் தான் அவருக்கு செல்வத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். யதார்த்தமான கேள்வி, யதார்த்தமான சிந்தனை மனுஷனுக்குள்ள என்ன செய்யுதுங்க, இது வருது. இப்போ இந்த சிந்தனை வருகிற போது மனுஷன் என்ன செய்கிறான்டா, அல்லாஹுக்கு நாம் சரியாகத்தான் இருக்கிறோமா, இல்லை பேசாமல் அவரை மாதிரி இருந்துக்கலாமாங்கிற ஒரு எண்ணம் என்ன செய்யுதுங்க, மனுஷனுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. இப்படித்தானுங்க, இது யதார்த்தம். பேசாமல் ஃபஜ்ர் தொழுகாமல் நம்மளும் படுத்துற வேண்டியதானே இருக்குது. இனிமேல் ஃபஜ்ர் தொழுகாமல் தூங்கினா தான் ரிஜிக் கிடைக்கும் போல தெரியுதுன்னு ஒரு அறகுற ஈமானில் குறைவாக இருக்கிறவங்க என்ன செஞ்சிடறாங்க, அந்த சிந்தனைக்கு வந்துடுறாங்க. அப்படி ஏதாவது அன்னைக்கு நடந்துருச்சுன்னா அடுத்த நாள் என்ன செய்வார், முடிவு பண்ணிடுவார், இனிமேல் ஒன்றா லொஹருக்கு போய்க்க வேண்டியதுதான் அப்படின்னு. அல்லாஹ் காப்பாற்றணும்.
இந்த மாதிரி சூழ்நிலைகள் மனிதர்களுக்கு மத்தியில் என்ன செஞ்சிருக்கிற அல்லாஹ்தால ஏற்படுத்தி வச்சிருக்கிற. மனிதர்கள் என்ன செய்யறாங்க, இது இப்படி இருக்குதேங்கிற ஒரு கவலையோடு மனிதர்கள் என்ன செய்யறாங்க பார்க்கறாங்க. அல்லாஹ்தால சொல்லி காண்பிக்கிறான், சில மனிதர்களை வசதியாக இருக்கிறவங்களா படைச்சிருக்கிறேன், சில மனிதர்களை ஏழையாக படைச்சு வச்சிருக்கிறேன், சில மனிதர்களை இப்ப செல்வந்தர்களாக படைச்சு, இப்படி பலதரப்பட்ட சூழ்நிலையெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறேன் நான், மனிதர்களுடைய நிலைப்பாடுகளை நான் ஆக்கி வச்சிருக்கிறேன். இது என்னுடைய ஏற்பாடு. என்னதுங்க? இது என்னுடைய ஏற்பாடு. நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா. துனியாவில் யார் யார் எப்படி வாழணுங்கிறதுக்கு உண்டான ஸ்கெட்ச் நான் போட்டு வச்சிருக்கிறேன். என்னதுங்க? ஸ்கெட்ச் நான் போட்டு வச்சிருக்கிறேன். இந்த ஆயத்திற்கு கீழே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை நம்ம அன்னைக்கு மேல்கோள் காட்டினோம். ஒரு மனுஷர் என்ன செய்யறாருன்னா, அல்லாஹ் அவருக்கு கொடுத்துருக்கிற ரிஸ்க்கு அல்ஹம்துலில்லாஹ்னு பொருந்திக்கிட்டார். என்ன செஞ்சுட்டாருங்க? அல்ஹம்துலில்லாஹ்னு பொருந்திக்கிட்டார். எவ்வளவோ சிரமங்கள், எவ்வளவோ கஷ்டங்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் மாறிக்கிட்டே இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி என்ன மாதிரி கஷ்ட சூழ்நிலையிலே அல்ஹம்துலில்லாஹ்ங்கிற வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ் அவருக்கு கொடுத்துருக்கிற ரிஸ்க்கை பொருந்திக்கிட்டார்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹு தஆலா தன்னுடைய அரிசில் இருக்கக்கூடிய லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல அல்லாஹ் தஆலா அந்த மனிதரை என்னுடைய நண்பர்னு அல்லாஹ் என்ன செய்யறான், அல்லாஹ் எழுதிக்கிறான். அல்லாஹ் அவர் அந்த மனுஷர் என்ன செய்யறான், இவர் என்னுடைய தோழர். எந்த ஒரு மனிதர் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயங்கள்ல குறுக்கீடுகள் செய்கிறாரோ, என்னத்த நானும் இப்படித்தான் இருக்கிறேன், இவர் இப்படித்தான் இருக்கிறான், இந்த மாதிரி உண்டான மனோநிலைக்கு ஒரு குறுக்கீடுகளை ஏற்படுத்தி கொடுக்கிறாரோ, அல்லாஹ் சொல்ற வார்த்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவரு என்னை ரப்பா எடுத்துக்க வேணாம், வேற யாரையாச்சும் எடுத்துக்கங்க. அவரு என்னை ரப்பா எடுத்துக்க வேணாம், வேற யாரையாவது எடுத்துக்கங்க. ஏன் அல்லாஹ் தஆலா இந்த செய்தியை சொல்றான்டா, முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, காலையில ஓனர் 9 மணிக்கு கடைக்கு வந்துட்டார். நான் இன்னைக்கு வெளியே போறேன்ப்பா, இன்னைக்கு இந்த காரியத்தெல்லாம் செஞ்சிருங்க, நான் சொல்ற மாதிரி கரெக்டா செஞ்சிருங்க, எந்த பிரச்சனையும் வராது. என்ன சொல்றாரு ஓனர்? சொல்லிட்டு போறாரு. ஓனர் ஊருக்கு போறதா இருந்தா எல்லாத்தையும் சொல்லிட்டு தானே போகுவாங்க, சும்மா போயிடுவாங்க. இதெல்லாம் இப்படி செய்யுங்க, இந்த காரியத்தை செய்யுங்க, என்னென்ன விஷயத்தெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு போறாரு. வேலைக்கு இருக்கிற ஆளு அந்த சொன்ன ப்ரோக்ராம்ல கொஞ்சம் மாத்தி அவர் இஷ்டத்துக்கு பிறாரு என்ன செய்யறாரு, என்னத்தையோ ஒன்று செஞ்சு எங்கேயோ ஒன்று பக்கம் கோளாறு ஆகி போச்சுன்னா மறுநாள் வந்தோன்னு ஓனர் என்ன சொல்லுவாரு, நான் போட்டு கொடுத்துருக்கிற மாதிரி செஞ்சிருந்தா வேலை முடிஞ்சிருக்குமா இல்லையா, எதுக்கு தேவையில்லாத இந்த இவ்வளவு கஷ்டத்தை ஏற்படுத்திக்கிட்டீங்க. இதை தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், நான் போட்டு வச்சிருக்கிற ஸ்கெட்ச் பிரகாரம் இருந்துட்டோம்னா எந்த பிரச்சனையும் வராது. அதுல குறுக்கீடுகள் செய்கிற போது என்ன ஆகும்னா எல்லா விதமான குளறுபடியும் ஆகும். வல்லாஹு ஃபல்லல பஅதகும் அலா பஅதின் ஃபிர் ரிஸ்க். அல்லாஹ் தஆலா மனித சமூகத்துல ஒவ்வொரு மனிதர்களுடைய விஷயத்துல ரிஸ்க் விஷயத்துல ஏற்றத்தாழ்வாக்கி தான் வச்சிருக்கிறான். ரிஸ்க்குன்னா என்னதுங்க? சாப்பாடு மட்டும் கிடையாது, எல்லாமே ரிஸ்க்கு தான். குழந்தைகள் ரிஸ்க்கு தான், மனைவியும் ரிஸ்க்கு தான், அழகும் ரிஸ்க்கு தான், ஆடையும் ரிஸ்க்கு தான், செல்வமும் ரிஸ்க்கு தான், வாகனமும் ரிஸ்க்கு தான், வீடும் ரிஸ்க்கு தான், நம்ம வந்திருக்கிற ஆஃபியத் அதை விட பெரிய ரிஸ்க். எல்லாம் என்னதாங்க? ரிஸ்க்கு தான். நான் எல்லாம் ஒரு விதமான ஸ்கெட்சு போட்டு கோர்வை பண்ணி என்ன செஞ்சிருக்கிறேன், வச்சிருக்கிறேன். நீங்க அதில் என்ன செஞ்சிடாதீங்க, நீங்க மாற்றம் ஏற்படுத்திக்காதீங்க. அப்ப என்ன செய்யணுங்க? பொருந்திக்கிட்டு என்ன செய்யணும்? நம்ம அல்லாஹு அக்பருங்கிற பொருந்திக்கிட்டு போகணும். அப்ப எனக்கு உண்டான செல்வம் என்னாச்சு? எனக்கு உண்டான செல்வம் என்னாச்சு? ஒரு ஏழை கேட்கிறார், அப்ப எல்லாம் அல்லாஹ் என்னை ஏழையாவே வச்சுட்டானா? உன்னை ஏழையா வைக்கல, உனக்கு உண்டான செல்வத்தை அந்த மனுஷத்தை அல்லாஹ் கொடுத்து வச்சிருக்கிறான். அந்த மனுஷத்தை அல்லாஹ் கொடுத்து வச்சிருக்கிறான். அவர் என்ன செய்வார்னா உனக்கு என்ன செய்வார், கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஏன் அல்லாஹ் தஆலா அவரை மாதிரி என்னையும் பணக்காரராக்கி இருக்கலாம்ல? அப்துர் ரஹ்மான் மாதிரி அப்துர் ரஹீமா இருக்கிற என்னையும் பணக்காரராக்கி இருக்கணும். அல்லாஹ் சொன்ன வலவ் பஸத்தல்லாஹு ரிஸ்க லிஇபாதிஹி லபகவ் ஃபில் அர்த். எல்லாத்தையும் கோடீஸ்வரன் ஆக்கினா துனியாவில் ஃபசாது வந்துடும். என்னங்க, கடையில் 10 பேர் இருக்கிறான், 10 பேர் மேனேஜராக இருந்தால் என்ன ஆகுறது? அப்புறம் முதலாளிக்கு வேலையே இல்லை, முதலாளிக்கு வேலையே இல்லை. எனக்கு என்ன போஸ்டிங், எனக்கு என்ன போஸ்டிங், எல்லாரும் மேனேஜர் ஆகணும், எல்லாரும் முதலாளித்துவத்துக்கு வரணும், எல்லாரும் தலைமைக்கு வரணும்டா. அப்போ என்ன ஆயிரும்? அல்லாஹ் ஏங்க, கடவுள் ஏங்க ஒன்று, ஏன் 2 இருந்திருக்கலாம் இல்லை? ஏங்க இந்த கேள்விக்கு பதில் தெரியணுமா இல்லையா? ஏன் கடவுளுங்கிறது ஒன்று, ஏன் 2 இருந்திருக்கலாம் இல்லை? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், சூரத்துல் அன்பியாவில் அல்லாஹ் தஆலா சொன்னான், கடவுள் ஏன் தெரியுமா ஒன்று, ஓரிரு கொள்கையில தான் எல்லாமே இருக்குது. 2ன்னு வச்சுட்டோம் சொன்னோம்னா, ஒரு கடவுள் சொல்வார் இன்னைக்கு மழை பெய்யணும்னு சொல்வார், இன்னொரு கடவுள் சொல்வார் இன்னைக்கு மழை பெய்ய வேணான்னு சொல்வார். ஒருத்தர் இதை சொல்ல, ஒருத்தர் அதை சொல்ல, அங்க என்னவாயிருங்க, குழப்பமாகி போயிடும். இந்த நிலைப்பாடுல உலகத்துல குழப்பம் ஏற்படாம சீரான நிலைப்பாடு ஏற்படணுங்கிறதுக்கு தான் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறாங்க, சில ஏற்றத்தாழ்வுகளோட படைச்சு வச்சிருக்கிறான். ஆனா எந்த சூழ்நிலையிலையும் நமக்கு உண்டான ரிஸ்க் என்ன செய்யாதுங்க, குறையவே குறையாது, குறையவே குறையாது. நாம சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாம இருந்தாலும் சரி, நமக்குன்னு என்ன ஹக்கு அல்லாஹ் எழுதியிருக்கிறானோ அது வந்து சேர்ந்தே இருக்கும்.
உழைச்சாலும் சரி உழைக்காட்டியும் சரி என்ன செய்யும், நம்ம ஹக்கு வந்து சேரும். இதுதான் ஆயத்தினுடைய முதல் விஷயம். இரண்டாவது ஒரு விஷயத்தை பார்த்தா தான் இந்த ஆயத்தை நம்ம பார்க்க முடியும். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அல்லாஹு தஆலா எல்லா இடத்துலையும் ஆண்களவே முற்படுத்தி பேசுகிறானே, பெண்களை எங்கேயுமே அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கிறதே இல்லையே. போருக்கு போகிறதா இருந்தால் ஆண்கள் தான், சாட்சி சொல்கிறதா இருந்தால் ஆண்கள் தான், ஆண்களுக்கு தான் அதிகப்படியான நன்மைகள் கிடைக்குது. நாங்களும் போர்க்களத்துக்கு கலந்துக்கலாமல்ல, நாங்களும் ஜும்மா தொழுகைக்கு வரலாமல்ல, நாங்களும் பள்ளிவாசலுக்கு வரலாமே, நாங்களும் அந்த நன்மையில் பங்கு பெற்றுக்குவோமே யார் கேட்குறா? உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹு தஆலா ஆண்களுக்குன்னு சில விஷயங்களை வச்சிருக்கிறான், பெண்களுக்குன்னு சில விஷயங்களை வச்சிருக்கிறான். ஆண்களுக்குண்டு சில விஷயங்களை வச்சிருக்கிறான், பெண்களுக்குன்னு சில விஷயங்களை வச்சிருக்கிறான். யார் யார் என்ன சரி நன்மைகளை செய்கிறாங்களோ அதற்குண்டான பலன்கள் என்ன செய்வாங்க, பெற்றுக்குவாங்க. யார் யார் என்ன காரியத்தை செய்கிறாங்கன்னு அதற்குண்டான சவாபை பெற்றுக்குவாங்க. இது ஏன் குறிக்கிறதுக்கு என்ன கிடையாதுங்க, ரைட்ஸ் கிடையாது. ஏழையான சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்கல்ல, ஜும்மாவில் கூட நான் சொல்லியிருக்கிறேன். ஏழையான சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நாங்களும் சதக்கா செய்யலாம்ல, எங்களுக்கும் ஆசையாக இருக்குது, சதக்கா செஞ்சால் 1க்கு 10ங்கிற நன்மையை உயர்ந்த சஹாபாக்கள் பணக்கார சஹாபாக்கள் அனுபவிச்சுட்டு போகிறாங்க, ஏழையாக இருக்கிற சஹாபாக்கள் நாங்கள் என்ன செய்கிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு தஸ்பீஹ் செய்யுங்க. என்னங்க, ஒரு தஸ்பீஹ் செய்யுங்க, நீங்கள் அந்த நன்மையை பெற்றுக்குவீங்க. தொழுது முடிச்சு எல்லா சஹாபாக்களும் போயிட்டாங்க, ஏழையாக இருக்கிற சஹாபாக்கள் என்ன செஞ்சுட்டாங்க, தஸ்பீ குடிச்சு பள்ளியாசல உட்காந்துட்டாங்க. எங்கடா தொழுகிற ஆள பாதி பேர் வெளியே காணாமேன்னு போய் கதை கேட்டா இந்த செய்தி சொல்றாங்க, இப்படி இப்படி எங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. அடுத்த வக்தில எல்லாம் என்ன செஞ்சு பள்ளியாசல உட்காந்தாச்சு. ஏழையா இருக்கிற சஹாபாக்கள் போய் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, என்னங்க நாயகமே எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. இதை கேட்டு அவங்களும் என்ன செஞ்சுட்டாங்க, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? தாலிக ஃபதுலுல்லாஹி யுக்திஹி மையஷா. அல்லாஹ் சில பேத்துக்கு சிலதை நாடி இருக்கிற, அதை யாரும் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. அப்ப என்ன செய்யறது? வஸ்அலுல்லாஹ மின் ஃபுதி. அல்லாஹ் சொல்லு, வஸ்அலுல்லாஹ மின், அல்லாஹ்ட்ட கேளுங்க, யா அல்லாஹ் எனக்கும் சொந்தமா வீடு வாங்கணும்னு ஆசையா இருக்கு, எனக்கு அது ஹைரா இருந்தா கொடு. என்னது, எனக்கு ஹைரா இருந்தா கொடு. எனக்கும் ஒரு ஆம்பளை புள்ள வேணும்னு எனக்கும் ஆசையா இருக்குது, எனக்கு அது ஹைரா இருந்தா கொடு. அல்லாஹ்ட்ட எப்படி கேட்கணுங்க, இப்படித்தான் கேட்கணும். அல்லாஹ்ட்ட ஆர்டர் போட தேவையில்லை. ஏங்க, அல்லாஹ்ட்ட ஆர்டர் போட தேவையில்லை, அல்லாஹ்ட்ட அன்பா கேட்கலாம், எனக்கு அது ஹைரா. ஏன்னா நமக்கு தான் எதுவுமே தெரியாது. ஏங்க, நம்ம இல்மும் அல்லாஹுடைய இல்மும் ஒன்னாங்க? நம்ம இல்மும் அல்லாஹுடைய இல்மும் ஒன்னா? ஒண்ணுமே கிடையாது. நம்ம இல்முக்கு அல்லாஹுடைய இல்முக்கு என்ன வித்தியாசம்? ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்லி காமிச்சிருக்கிறேன், ஞாபகத்தில் இருக்குதுங்களா? நம்மளுடைய கல்வி ஞானத்திற்கும் நம்மளுடைய கல்வி இல்மு நம்ம மண்டையில் இருக்கிற அறிவிக்கும் அல்லாஹ்வுடைய இல்முக்கும் என்ன வித்தியாசம்டா? ஒரு பெரிய சமுத்திரம், ஒரு பிரம்மாண்டமான கடல், அந்த கடல்ல ஒரு குருவி என்ன செய்யுது, ஒரு கொக்கு என்ன செய்யுது, ஒரு தண்ணி ஒரு குடிக்கலாங்கிறக்காண்டி ஒரு கொத்துது, ஒரு உறிஞ்சுது, ஒரு மிடர் வாய் வைக்குது. எவ்வளவு இழுத்துரும்? ஏன்னா ஒட்டக வச்சு வாய் வச்ச மாதிரி சர்றன்னு எடுத்துருமா? 3 மாசத்துக்கு 4 மாசத்துக்கு தண்ணி குடிக்காம. அப்படி இல்லை, ஒரு சொட்டு. அல்லது நம்மளுடைய கணக்கு பிரகாரம் அது கணக்கிலே வராது. நம்ம கணக்கு பிரகாரம் யோசிச்சு பார்த்தா அந்த குருவியோ அந்த கொக்கோ இழுத்து இருக்கிறது கணக்கிலே வராது. அவ்வளவு குறைவான ஒரு நீரைத்தான் அது என்ன செய்யும், தன்னுடைய வாயுக்கள் இழுத்திருக்கும். இதுதான் நம்மளுடைய இல்முக்கும் அல்லாஹுடைய இல்முக்கும் வித்தியாசம். நம்மளுடைய இல்மு எவ்வளவு தெரியுமா? அந்த கொக்கு வாயுக்குள்ள போனது தான். அல்லாஹுடைய இல்மு எவ்வளவுங்க? அந்த சமுத்திரம் இவ்வளவுதான். அதனால யாருக்கு எது கொடுக்கணும் யாருக்கு தான் தெரியும், அல்லாஹுக்கு தான் தெரியும். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட துஆ கேட்பாங்க, யா அல்லாஹ் எனக்கு நீண்ட ஆயுள் ஹைரா இருந்துச்சுன்னு எனக்கு நீண்ட ஆயுளை கொடு, நீண்ட நாட்கள் வாழ்றது எனக்கு ஷர்ரா இருந்துச்சுன்னு எனக்கு மௌத்தை கொடுத்துருன்னு கேட்பாங்க நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ யார்கிட்ட தான் சொல்றாங்க? அல்லாஹ்கிட்ட தான் சொல்றோம். அப்போ நாம எதை கேட்டாலும் எப்படி கேட்கணும்? யா அல்லாஹ் எனக்கு அது ஹைரா இருந்தா கொடு, எனக்கு தான் எதுவும் தெரியாது. அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் சொல்றான், வஸ்அலுல்லாஹ மின் ஃபதுலி. எது வேணுமோ அல்லாஹ்ட்ட கேட்டுக்கங்க. ஏன் பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? அவருக்கு இப்படி ஆகுது, இவருக்கு இப்படி ஆகுது, அவங்களுக்கு அந்த நன்மை கிடைக்குது, இவங்களுக்கு இந்த எதுவும் கேட்காது. யார்கிட்ட கேட்டுருங்க? ரப்பே எனக்கு அது தேவை இருந்தா கொடு, நான் வச்சு காப்பாற்றுவேன்னா கொடு. ஒரு சாபி கேட்டாங்கல்ல, யா அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னையும் பணக்காரனா ஆக்குங்களேன், என்னையும் பணக்காரன் ஆக்குங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வேணாங்க, இல்லை என்னையும் ஆக்குங்களேன். வேணாம், அல்லாஹுத்தாலா உங்களை இப்படியே ஃபக்கீரா வச்சு பார்க்கறத அல்லாஹுத்தாலா ஆசைப்பட்டிருக்கிறான், நீங்க வேணாம். இல்லை கொடுங்க நாயகமே. ரசூலுல்லாஹ் துஆ கேட்டா அல்லாஹுத்தாலா அவரை செல்வந்தர் ஆக்கிட்டான். 5 நேரம் பள்ளிவாசலையே கட்டி போட்ட புறாவா உருவாத்திட்டு இருந்தவர் என்ன செஞ்சுட்டாருன்னா, தொழுக முடிகிறப்ப பள்ளிவாசலுக்குள்ள வந்தாரு. அப்புறம் வக்து மிஸ் ஆச்சு. அப்புறம் ஜும்மாக்கு வந்தார். அப்புறம் ஜும்மாவும் போச்சு.
இப்போ அல்லாஹ் தஆலா செல்வத்தை கொடுத்துருக்கிறதும் செல்வத்தில் இல்லாமல் வச்சிருக்கிறது நடுத்தரமாக வச்சிருக்கிறது எல்லாம் யாருக்கு தாங்க? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இதுதான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் சொல்லி காண்பிக்கிறான். இதுவரைக்கும் உண்டான செய்தி என்ன செஞ்சால் நம்ம ரமலானுக்கு உண்டான விஷயங்களை பார்த்தோம். இப்போ உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்களே, எல்லாத்துலேயும் ஆண்களைவே முற்படுத்துறீங்க, ஏன் பெண்களை பின்பக்கமாக வைக்கிறீங்க, பெண்களுக்கு எல்லாத்துக்கும் பின்னடைவே கொடுக்குறீங்களேங்கிற ஒரு சின்ன யதார்த்த கேள்வி. நாமளும் நன்மையை சம்பாதிச்சுக்கலாமேங்கிற ஒரு ஆர்வம் என்ன, அதுதான் ஆர்வம். இந்த ஆர்வத்திற்கு விடையாகவே அல்லாஹ் தஆலா இன்னைக்கு நாம பார்க்க போற சூரத்து நிசாவுடைய 34வது வசனத்தில் என்ன செய்யலாம் சொல்லி காண்பிக்கிறோம். இதுக்கு முன்னால இந்த ஆயத் இறங்குனதற்கு உண்டான ஒரு அடிப்படை ஒரு விஷயம். அன்சாரி சஹாபி ஒருத்தவங்க, சயீத் இப்னு ரபீ ரலியல்லாஹு தஆலா அன்சாரி சஹாபி, தன்னுடைய மனைவி என்ன செஞ்சுட்டாங்க, ஓங்கி கன்னத்தில் அடைச்சிட்டாங்க. என்னங்க, கன்னத்தில் அடிச்சிட்டாங்க. அடித்தவுடனே அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, நேராக அவங்க அத்தா வீட்டுக்கு போயிடுச்சு. நேராக அத்தாட்ட போயிடுச்சு. எங்கள் வீட்டுக்காரர் என்ன எங்கே அடிச்சிட்டாரு, கன்னத்தில் அடிச்சிட்டாரு. அந்த தகப்பனார் என்ன செஞ்சாங்கன்னா கையை பிடிச்சிட்டு ரசூல்லாட்ட போயிட்டாங்க. எங்கே போயிட்டாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. ரசூல்லாட்ட போயிட்டு சொன்னாங்க, என்னுடைய மருமகன் என் மகள் என்ன செஞ்சிட்டாரு, கன்னத்தில் அடிச்சு போட்டார். என்ன செஞ்சாரு, கன்னத்தில் அடிச்சு போட்டார். உடனே ரசூல்லா என்ன சொல்லியிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திரும்பி அடிச்சிருந்தாங்க. என்ன சொன்னாங்க? இக்தசீலை, திரும்பி அடிச்சிரு, உன்னை எப்படி அடிச்சாரோ அதே மாதிரி அடிச்சிரு. வீட்டு அவங்க அத்தாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, அந்த பெண்மணியுடைய தகப்பனாருக்கு சந்தோஷம் தாங்க முடியல, திருப்பி அடிச்சிட வேண்டியதான். எவ்வளோ வேகமாக வந்தாலும் அவ்வளோ வேகமாக போகிறார். யாரை? மருமகனை திருப்பி அடிக்கிறதுக்கு, மகளை வச்சு அடிக்கிறதுக்கு. இப்போ போய்கிட்டே இருக்கிறப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்தாம்மா கொஞ்சம் நில்லு, கொஞ்சம் நில்லுமா, ஜிப்ரீல் வந்துட்டார். என்னங்க ஸல்லல்லாஹு ஹதீஸில் வருகிற அப்படி வர்ற வாசனை, நான் எதையும் கூட குறைச்ச சொல்லவே இல்லை. இதான் ஜிப்ரீல் வந்துட்டார், அத்தானி ஜிப்ரீல் ஹாதா ஜிப்ரீல் வந்துட்டார், ஏதோ செய்தி சொல்ல வராரு போல தெரியுது. என்ன வந்துட்டாரு, வந்த சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த சூரத்து நிசாவுடைய 34வது வசனத்தை இறக்கிட்டு வந்தாங்க. இறக்கிட்டு வந்துட்டார். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மாவை கூப்பிட்டு சொன்னாங்க, அரதனா அம்ரன் வ அராதல்லாஹு அம்ரன், நாம ஒன்று முடிவு பண்ணுறோம், அல்லாஹ் வேற ஒன்று முடிவு பண்ணுறான். ஹதீஸில் வருகிற அழகான வாசகம். நாம ஒன்று முடிவு பண்ணுறோம், அல்லாஹ் வேற ஒன்றத்தை முடிவு பண்ணுறான். எது சிறந்ததுங்க? அல்லாஹ் முடிவு பண்ணுறது தான் சிறந்தது. அதனால் என்ன செய்யிட்டா, இந்த ஆயத்தை முழுசாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹியாக வாங்கிக்கிட்டு சொன்னாங்க, இனிமேல் நீ போய் என்ன செஞ்சிடாத, திரும்பலாம் அடிக்காத, இந்த காரியத்தை உற்றுண்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திரும்ப அடிக்காத நீங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் என்ன ஆயத் இறக்குனாங்கிறதா இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம். எதை சொல்வதற்காக வேண்டி நாடி வந்திருக்கிறோம், அதை நிறைவாக சொல்வதற்குண்டான தௌஃபீக் அல்லாஹ் தஆலா எனக்கு தந்தருள்வானாக. சூரத்து நிசாவுடைய 34வது வசனம். அல்லாஹ் என்ன சொல்லியிருந்திருப்பான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிங்கட்டாங்க, அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கிட்டா. ரசூல்லா சொன்னாங்க, அந்த அம்மா அடிச்சிடாதம்மா, இந்த காரியத்தை விட்டு அல்லாஹ் சொல்லிருக்கிற நடைமுறை நீ கடைபிடின்னு என்ன செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா என்ன பதில் சொல்லியிருப்பான் அப்படிங்கிறதுனா, நாம் என்ன யதார்த்தமான சிந்தனை என்ன தெரியுமா வரும்னு சொன்னோம்னா, அல்லாஹ் தஆலா அடிக்க வேணான்னு சொல்லியிருந்திருப்பான் அப்படின்னு தான் நாம் நினச்சிருப்போம். அல்லாஹ் என்ன பேசுகிறான் தெரியுமா, அடிப்படை விஷயத்துலேருந்து அல்லாஹ் செய்தி பேசுகிறாங்க. அடிப்படையிலிருந்து அல்லாஹ் தஆலா என்ன செய்தி பேசுகிறான் அப்படின்ட்டா, உம்மு சலமா ரலியல்லாஹு என்ன கேள்வி கேட்டாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, எல்லாத்துலேயும் யாரை முற்படுத்துறீங்க, ஆண்களவே முற்படுத்துறீங்கன்னு உம்மு சலமா ரலியல்லாஹு கேட்டாங்க. இந்த பக்கம் ஒரு அன்சாரி சஹாபி தன்னுடைய மனைவி என்ன செஞ்சுட்டாங்க, அடிச்சுட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்க வேணாங்கிற செய்தி ஜிப்ரீலின் மூலமாக வந்துச்சு அந்த செய்தி. இப்போ இது எல்லாத்தையும் கோரோ பண்ணி பார்த்தோம்னா, இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா எடுத்த ஒன்றை ஒரு அடிப்படை செய்தியோட, ஆண்னா யாரு, பெண்ணுன்னா யாரு, என்னங்க, ஆணுன்னுடைய அந்தஸ்து என்ன, பெண்ணுடைய அந்தஸ்து என்ன, ஆண் பெண்ணிட்ட எப்படி நடந்துக்கணும், பெண் ஆணுகிட்ட எப்படி நடந்துக்கணும், கணவன் மனைவி, நான் ஆணுன்னு சொல்றது கணவன் மனைவி. கணவன்கிறது எப்படிப்பட்ட அந்தஸ்தில் இருக்கிறவங்க, மனைவிங்கிற எந்த அந்தஸ்து, கணவன் மனைவிட்ட எப்படி நடந்துக்கணும், மனைவி கணவன்கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஒரு மனைவிங்கிறவங்க என்னென்ன விதமான அந்தஸ்துக்களோடு தன்னுடைய கணவன்கிட்ட நடந்துக்கணுங்கிறதுக்கு உண்டான ஒரு பெரிய நீண்ட செய்தியை தான் இந்த வாரத்தினுடைய சூரத்துல் பக்ரா சூரத்துல் நிசாவுடைய 34 வசனத்தில் என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். ஒரு அற்புதமான செய்திங்க அது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஆயத்தை எப்படி ஆரம்பிக்கிறான் தெரியுமா, அர் ரிஜாலு சூரத்துல் நிசாவுடைய 34வது வசனம், அர் ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, பெண்களின் மீது ஆண்கள் நிர்வாகம் செய்கிறார்கள். என்னதுங்க, பெண்களின் மீது ஆண்கள் நிர்வாகம் செய்கிறார்கள்.
எல்லா சூழ்நிலையிலையுமே பெண்களை விட ஆண்கள் தான் உயர்ந்தவருங்கிறத இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்றாங்க சொல்லி காண்பிக்கிறான். இதை நம்ம சரியா விளங்கிக்காம இருந்துருவோமாங்கிறதுக்காண்டி அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்றான், பிமா ஃபல்லலல்லாஹு பஅதஹும் அலா பஅத். பெண்களை காட்டிலும் ஆண்களை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், மேன்மையாக சிறப்பானவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வச்சிருக்கிறான். யார் தான் சிறந்தவங்க? ஆண்கள். அப்போ மனைவி விட ஃபர்ஸ்ட் தரத்தில் இருக்கிறது யாருங்க? ஆண்கள். எப்படி சிறப்பு? நம்ம தொழுகிற மாதிரி தான் அவங்களும் தொழுகிறாங்க, நம்ம நோன்பு வைக்கிற மாதிரி தான் நம்மளும் நோன்பு வைக்கிறாங்க, நம்ம ஜக்காத் கொடுக்குற மாதிரி தான் அவங்களும் ஜக்காத் கொடுக்குறாங்க, நாம ஹஜ்ஜு செய்கிற மாதிரி தான் அவங்களும் ஹஜ்ஜு செய்கிறாங்க. எந்த விஷயத்தில் ஏற்றத்தாழ்வு அப்படின்டா, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். இமாம் ஃபக்ருதீன் ராசி ரஹ்மத்துல்லாஹி தஃப்சீர் ஜலால்ல எல்லாரும் அடுக்கிக்கிட்டே போகிறாங்க அந்தஸ்துக்களை. பெண்களை விட ஆண்களுக்கு அறிவு என்னதுங்க கூட. ஒத்துக்கலாம்லங்க? என்ன சத்தமே வர மாட்டேங்குது. இதை பின்னால வருது ஹதீஸ். நமக்கே இவ்வளவு அறிவு இருக்கிறப்ப நமக்கு முன்னால இருக்கிற மூதாதையர்கள் எவ்வளவு தூரம் யோசிச்சு விவரம் எழுதியிருப்பாங்க. ஆண்களுக்கு பெண்களை விட அறிவு ஜாஸ்தி. ரெண்டாவது, ஆண்களுக்கு பெண்களை விட சக்தி ஜாஸ்தி. என்னதுங்க? வலிமை ஜாஸ்தி. மூணாவது, ஆண்களுக்கு பெண்களை விட மன உறுதி ஜாஸ்தி. என்னதுங்க? நபிமார்கள் எல்லாம் ஆண்களுடைய வரிசையில தான் வந்திருந்திருக்காங்க. நபிமார்கள் எல்லாம் ஆண்களுடைய வரிசையில தான் வந்திருக்கிறாங்க. போர்க்களத்திற்கு போகிறதுக்கு முதல் தகுதியானவங்க யார் தான்? ஆண்கள் தான். பாங்கு அப்படிங்கிறது ஆண்கள் மட்டுமே சொல்லப்பட வேண்டிய ஒரு அமல் இது. ஹுத்துபா அப்படிங்கிறது ஆண்கள் மட்டுமே செய்யப்பட வேண்டிய ஒரு அமல் இது. இஅ்திகாஃப், பள்ளிவாசலில் இஅ்திகாஃப் இருப்பதுங்கிறது ஆண்களுக்கு மட்டுமே பிரத்யோகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதுக்குமே ஃபர்ஸ்ட் சாட்சி யாருன்னா ஆண்கள், ஆணைத்தான் பிடிப்பாங்க. ஒரு கல்யாணத்திற்கு நிக்காஹுக்கு வழியாக இருப்பதும் அங்கே சாட்சி கையெழுத்து போடுறது யார் தான்? ஆண்களுக்கு தான். சொத்துல 2 பங்கு அப்படிங்கிறது யாருக்கு தான் கொடுக்கப்படுகிறது? ஆண்களுக்கு தான் கொடுக்கப்படுகிறது. இது எல்லாத்தையும் தாண்டி 4 மனைவிகளை திருமணம் செய்வதற்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது யாருக்கு தான்? ஆண்களுக்கு தான். இப்படி எல்லா வகையிலையும் யாருக்கு தாங்க சிறப்பு? ஆண்களுக்கு தான் சிறப்பு. இந்த பெண்கள் அப்படிங்கிறவங்க இலகுவானவங்க, ரொம்ப மென்மையானவங்க, அவங்கள்ட்ட போய் ஒரு பெரிய பாரதூரமான விஷயத்தை, மலை போன்ற விஷயத்தில் சுமத்தா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, தாங்க மாட்டாங்க. எடுத்தோன்னு எதுக்குமே கண் கலங்குறவங்க, ஆஹா இப்படி ஆயிடுச்சேன்னு என்ன செய்வாங்க, அழுகக்கூடிய தன்மை இருக்கிறவங்க. இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி சக்தியிலையும் அறிவிலையும் ஆற்றலிலையும் எல்லா விஷயத்தையும் முற்படுத்தி பார்த்தா யார் தான் சிறந்தவங்க? ஆண்கள் தான் சிறந்தவங்க. இப்போ உம்மு சலமா ரலியல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க கேட்குற கேள்விக்கு அல்லாஹ் பதில் சொல்லிட்டானா? நீங்க கேட்குறீங்களே எதுக்கு அல்லாஹ் தஆலா ஆண்களே முற்படுத்துறான்? இந்த எல்லா தன்மைகளும் யாருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குது? ஆண்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஆண்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா பெண்களை விடவும் என்ன செய்யற சிறப்பானவர்களாக ஆக்கி வச்சிருக்கிறான். இரண்டாவது அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இதெல்லாம் அல்லாஹ் தஆலா ஆண்களுக்கு கொடுத்திருக்கிற சிறப்புகள். அடுத்து சொல்றான், பெண்களுக்கு யார் செலவு பண்றதுங்க? ஆண்கள் தானுங்க. பெண்களுக்கு யார் செலவு பண்றது? ஆண்கள் தான். இங்க கஜானா யார்கிட்ட தான்? நம்ம கையில தான். அதை தான் அல்லாஹ் சொல்றான், வல்லதீன மா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், அவர்களுடைய பொருட்களிலிருந்து பெண்களுக்காக வேண்டி, மனைவிகளுக்காக வேண்டி செய்யறவங்க யார் தானுங்க? ஆண்கள். அப்ப யார் தான் சிறந்தவங்க? ஆண்கள் தான். அல்லாஹ் கேட்கிறான், மஹர் யார் கொடுக்கணும்? ஆண்கள் தானே மஹர் கொடுக்கணும். அப்ப ஆண்களை தான் நம்ம முற்படுத்த முடியும். இதர செலவுகள், வீட்டினுடைய செலவுகள், போக்குவரத்து எல்லாம் யார் தான் பார்க்கணும்? ஆண்கள் தானே பார்க்கணும். இப்ப எல்லா வித வகையான சிறப்புகளுக்கும் விஷயங்களும் யார் தான் தலை தூக்கி நிற்கிறவங்க? யார் தான்? ஆண்கள் தான். இருக்கிறனால நம்ம எல்லா சூழ்நிலையிலையும் யாரை தான் முற்படுத்தணும்? ஆண்கள். அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, பெண்களின் மீது நிர்வாகம் செய்யக்கூடிய ஆற்றல் யாருக்கு தான் இருக்குதுங்க? ஆண்களுக்கு தான் இருக்குது. அப்படின்னா பெண்கள் எல்லாம் என்ன செய்யலாம்? அடிமையாக வச்சிடலாமா? அப்படி கிடையாது. முஃபஸ்ஸிரீன்கள் இதுக்கு கீழே அதை தான் எழுதுறாங்க. அப்படின்னா கிடைச்சா ஒரு ஆள் அப்படிங்கிறதல்ல, ரொம்ப மென்மையாக நடத்தப்பட வேண்டியவங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதாவினுடைய கடைசி இறுதி பேருரையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முதல் வார்த்தை என்ன தெரியுமா? பெண்கள்கிட்ட நீதமாக நடந்துக்காங்கன்னு நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கணவன் மனைவியினுடைய விஷயத்தில் ரொம்ப கண்ணியத்தோடு நடந்துக்கங்கன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே எதுக்காக வேண்டிய ஆண்களையே அல்லாஹ் தஆலா முற்படுத்துறாங்கிற கேள்விக்கு
அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறாங்க, இந்த பதிலாக என்ன சொல்லி கொடுக்குறான், இவ்வளவு சிறப்புகள் ஆண்களுக்கு இருக்குது. மஹூர் கொடுக்குறவங்க ஆண்கள் தான் கொடுக்குறாங்க, வீட்டினுடைய நிர்வாகத்தை ஆண்கள் தான் பார்க்குறாங்க, வெளியே போய் சம்பாதிக்கிற விஷயத்தை ஆண்கள் தான் பார்க்குறாங்க. இது எல்லாத்தையும் ஆண்கள் பார்க்கறதுனால யாரைத்தான் முற்படுத்த முடியும்? ஆண்கள். அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா, பெண்களின் மீது நிர்வாகம் செய்யக்கூடிய மனிதர்கள் யார் தான்? ஆண்கள். என்ன செய்யற அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். சரி, இது வரைக்கும் ஆயத்தினுடைய முதல் டாபிக் வந்துருச்சு. இப்போ பெண்கள் கேள்வி கேட்டாங்களா இல்லையா? உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா கேள்வி கேட்டாங்களா இல்லையா? அந்த கேள்விக்கு அல்லாஹ் அடுத்து பதில் சொல்றான். இப்போ நீங்கள் கேள்வி கேட்டீங்க, ஆண்களுக்கு சிறப்பு செய்தியை சொல்லிட்டேன். இப்போ பெண்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? அல்லாஹ் சொல்றாங்க, பெண்கள் எப்படி தெரியுமா இருக்கணும்? 2 விதமான தன்மைகளுக்கு சொந்தக்காரர்களாக பெண்கள் இருக்கணும். அந்த 2லேயே எல்லா செய்தி வந்துருச்சு. அந்த 2லேயே எல்லா செய்தி வந்துருச்சு. ஃபஸ்ஸாலிஹாத்து, சாலிஹான பெண்கள் என்பவர்கள் காணிதாத்துன், கணவன்மார்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள். கணவன்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள். ஃபர்ஸ்ட் ஹாஃபிஸாத்துன் லில் கைபி, கணவன் இல்லாத நேரத்திலையும் தன்னையும் பார்த்து கொள்வார்கள், கணவனுடைய உடைமைகளையும் பார்த்து கொள்வார்கள். என்னங்க, கணவனையும் தன்னையும் பார்த்து பாதுகாத்துக் கொள்வார்கள், கணவனுடைய உடைமைகளையும் என்ன செய்வார்கள்? பாதுகாத்துக் கொள்வார்கள். இது பெண்களுக்குண்டான தன்மை. பெண்கள் இந்த தன்மையோட தான் இருக்கணும் சொல்ற அல்லாஹ். பெண்கள் முதல்ல கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க. யாருக்கு? கணவனுக்கு. தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள். இரண்டாவது ஹாஃபிலாத்துன் லில் கைபி, கணவன் பிமா ஹஃபில் அல்லாஹ், கணவன் இல்லாத நேரத்தில் தன்னையும் தன்னுடைய கருப்பையும் பாதுகாத்துக் கொள்வாங்க, கணவனுடைய உடைமைகளையும் பாதுகாத்துக் கொள்வாங்க. இதுதான் அல்லாஹ் தஆலா பெண்களுக்கு உண்டான கொடுக்கப்படுகிற முதல் ஒழுக்க நடைமுறையே இதுதான். ஃபர்ஸ்ட் கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படின்னா என்னங்க? உட்காருடா உட்காரு, எந்திரிடா எந்திரி, அப்படி அல்ல. கட்டுப்படுறது அப்படிங்கிற வார்த்தைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குற ஒரு அழகான நடைமுறை என்ன தெரியுமா? இதான் நலர்த்த இலைஹா, அவளின் பக்கம் நீங்கள் பார்ப்பீர்களேயானால் உங்களுக்கு அவங்க சந்தோஷத்தை கொடுப்பாங்கன்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்லா விளங்கிக்கணும். நாம அவங்கள பார்த்தா அவங்க நமக்கு என்னத்தை கொடுக்கணும்? சந்தோஷத்தை கொடுக்கணும். அப்ப நாம இங்கிருந்து பாஸ் ஆகிறது எப்படி தான் இருக்கணும்? சந்தோஷமா தான் பார்க்கணும். அந்த ஹதீஸ் புரியுதுங்களா? இங்கேயே நாம உருண்டு வச்சுக்கிட்டு ரஃப் அண்ட் டஃபா அப்படியே பார்த்தும் பார்க்காம பார்த்துட்டு அந்த அம்மா எப்படி நம்மளை பார்த்து சிரிக்கும்? நம்ம அந்த அம்மா எப்படி நம்மளை பார்த்து சிரித்த முகத்தோட பார்க்கும்? அப்படி இல்லை. நாம பார்க்குறப்ப எப்படி பார்க்கணுங்க? ரஹமத்தான பார்வையா பார்க்கணும், முகபத்திற்குண்டான பார்வையா பார்க்கணும். அப்படி பார்க்குறப்ப தான் அங்கிருந்து ரிப்ளை கரெக்டாக வரும். இங்கிருந்து நாம என்ன செய்யறதுன்னா அப்படியே ஒரு வாத்தியார் மாதிரியோ ஒரு ப்ரொஃபஸர் மாதிரியோ ஏதோ பெரிய மலையை தூக்கி வச்சுக்கிட்டு சுமக்கிறவர் மாதிரியே நாம பார்த்தோம்டா அங்கிருந்து என்ன ரியாக்ஷன் வராது. சஹாபாக்களுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய 11 மனைவிமாருக்கு கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கோபமா நாங்கள் வீட்டுக்குள்ள வந்து பார்த்ததே கிடையாது, எங்கேயுமே இருந்தது கிடையாது, எங்கள் வீட்டுக்குள்ள வந்து அது பார்த்ததே கிடையாது. என்றைக்குமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்த முகத்தோட தான் இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டா எங்களுக்குலாம் சந்தோஷம் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுடைய வீட்டை விட்டு வெளியே போயிட்டானா எங்களுக்கு பெரிய கவலை வந்துரும்னாங்க ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா. அப்போ ஃபர்ஸ்ட் விஷயமே என்ன தெரியுமா? கட்டுப்பட்டு இருப்பார்கள். ஹாஃபிலாத்துன் லில் கைபி, கணவன் இல்லாத நேரத்திலே தன்னையும் பாதுகாத்துக் கொள்வாங்க, தன்னுடைய கற்பையும் பாதுகாத்துக் கொள்வார்கள், கணவனுடைய உடைமைகளையும் பாதுகாத்துக் கொள்வார்கள். இதில் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, இன்னைக்கு பாதுகாத்து கொள்றதுனா என்னென்னா, நம்மளுடைய உறுப்பும் நம்மளுடைய விஷயங்களும் யாருக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? தெரியக்கூடாது. இன்னைக்கு புர்கா மாட்டிட்டா நம்மலாம் சுதந்திரமானவங்களாக ஆயிடுறாங்க. அப்படிங்களா? இன்னைக்கு அந்த நிலைமை வந்துருச்சா இல்லைங்களா? புர்கா மாட்டியாச்சு, அவ்வளோதான், என்ன போட்டாச்சு, ஹிஜாப் மாட்டியாச்சு. இன்னைக்கு நிறைய பெண்கள் ஸ்டேட்டஸ்டாக அவங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சரில் யாரை தான் வச்சுருக்கிறாங்க? அவங்கள தான் வச்சிருக்கிறாங்க. எத்துணை ஆண்களுடைய முக பார்வைகள் அவங்களுக்கு என்ன செய்யுதுங்க? பட்டுக்கிட்டே இருக்குதா இல்லையா? ஹாஃபிலாத்துன் லில் கைபி, கணவன் இருக்கிற நேரத்திலையும் சரி இல்லாத நேரத்திலையும் சரி தன்னையும் பாதுகாத்துக் கொள்வாங்க, கணவனுடைய பொருட்களையும் பாதுகாத்துக் கொள்ளும். தன்னையும் பாதுகாத்துக்கிறதுனா எந்த சூழ்நிலையிலையுமே தன்னை பற்றி உண்டான செயல்பாடுகள் அடுத்த ஆளுக்கு போயிடக்கூடாது. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? இது நடந்த உண்மையான சம்பவம். இது இந்த வீட்டில் ஓட்டர் ஐடி எடுக்கிறதுக்கோ ஏதோ ஒரு விஷயத்திற்கு கவர்மெண்ட்லேருந்து ஆள் வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு தான் எல்லாரும் பேரை சொல்லிக்குவாங்க. அந்த காலத்தில் பேரை வாயை திறந்து என்ன செய்ய மாட்டாங்க, சொல்லவே மாட்டாங்க. வீட்டுக்கார் பேர் என்னம்மா? மகனை கூப்பிட்டு
பேர் சொல்கிறான், அத்தா பேர் சொல்கிறான். அவன் வாயை திறந்து என்ன செய்ய மாட்டேங்கிறான், சொல்ல மாட்டேங்கிறான். கடைசி பேரை சொல்லணுமா இல்லையா? 99க்கு அடுத்ததுன்ட்டாங்க. என்னங்க, எதுக்கு அடுத்தது? 99க்கு அடுத்தது 100. உங்க வீட்டுக்காரர் பேர் என்னங்க? 100. அவருக்கு தான் அவ்வளோதான் பேர். இந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு, இந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு இருந்துச்சு. ஒரு அம்மாவுக்கு கிட்டத்தட்ட 45-60 வருஷத்துக்கு முன்னால் நடைபெறுகிற செய்தி இது. கேன்சர் நோய். அன்னைக்கு அதற்கு உண்டான முழுமையான மருத்துவம் எதுவுமே இல்லை. இது எதை செஞ்சால் கொஞ்ச நாளைக்கு உயிர் வாழ்வாங்க, அப்படித்தான், தீர்வு இல்லை. அந்த அம்மாட்ட சொல்லப்பட்டுச்சு, ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போயாச்சு. என்ன சொல்லப்பட்டுச்சு, உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு வேற ஒரு ட்ரெஸ்ஸை அவங்க போட்டு விட்ருவாங்க, ட்ரெஸ்ஸை போட்டு விட்ருவாங்க, தலையை முடியெல்லாம் எடுக்க வேண்டியது வரும் அப்படின்னு என்ன செய்யப்பட்டுச்சு. நேரடியாக சொல்லப்படலை. அந்த அம்மா அந்த காலத்தில் இருக்கிற பெரியவங்க என்ன செஞ்சுட்டாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாத்தையும் பிடுங்கி விட்டுட்டு நான் மௌத்தானாலும் பரவாயில்ல, என் மேலே எந்த சூழ்நிலையும் எந்த ஆணுடைய கையும் படக்கூடாது, போயிட்டாங்க. இனிமேல் எவ்வளவோ போராடி பார்த்தாங்க குடும்பத்தார்கள், எவ்வளவோ விஷயத்துக்கு முற்படுத்தி பார்த்தாங்க, என் தேவையே இல்லை, அப்படி இந்த துனியாவில் நான் வாழணும் எனக்கு ஆசையே இல்லைன்ட்டாங்க. கடைசி அந்த நோயிலேயே வஃபாத் ஆகிட்டாங்க. எவ்வளவு ஒரு பேணுதல் பார்த்தீங்களா? என்னது, தலைமுடி எடுக்கிறதா? தலைமுடியே தெரியக்கூடாது பெண்களுடைய தலைமுடி. பெண்ணா தலைமுடி எடுக்கிறது ஹராமு. இந்த ஆடையை எடுத்துவிட்டு வேற ஒரு ஆடையை போட்டாங்கன்னா அப்போ என்னுடைய சூழ்நிலை என்னவாக இருக்கும்? எந்த சூழ்நிலையும் எனக்கு அது தேவையில்லைன்னு என்ன செஞ்சுட்டாங்க, அந்த நோயிலேயே அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, வஃபாத்தை போயிட்டாங்க. எவ்வளோ ஒரு பேணுதல் பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு ஒழுக்க சீலர்களாக அந்த காலத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க பார்த்தீங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காண்பிப்பாங்க, பெண்களுக்கு உண்டான ஆக முக்கியமான 5 குணங்கள் பெண்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். நாங்கள் பெருமான ஸல்லல்லாஹு. ஃபஸ்ட்டு, எந்த சூழ்நிலையிலையுமே சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே போனாலும் சரி, முடி தெரியவே கூடாதுன்னாங்க. என்னதுங்க, தலைமுடி தெரியவே கூடாதுன்னாங்க பெருமான ஸல்லல்லாஹு. ஏங்க நாயகமே, பெண்களுடைய தலைமுடியும் அவுரத்துன்றாங்க பெருமான ஸல்லல்லாஹு. அவுரத்துனா என்னதுங்க, மறைக்கிறது ஃபர்லு. மறைக்கிறது ஃபர்லு. மர்மஸ்தானத்தை எப்படி மறைக்கிறது ஃபர்லோ அது மாதிரி எதை மறைக்கணுங்க, தலையினுடைய முடியை மறைக்கிறது ஃபர்லு. பிரபலமான ஹதீஸ், ஹதர் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொன்னாங்க, உங்க மனைவியான ஹதீஜா நாயகத்திற்கு நான் நேரடியாக சலாம் சொல்றதுக்கு நான் ஆசைப்படுறேன், சலாம் சொல்றதுக்கு ஆசைப்படுறேன். யார்கிட்ட செய்தி? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஜிப்ரீல் கேட்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்க மனைவி ஹதீஜா நாயகத்திற்கு நான் நேரடியாக சலாத்தை சொல்லணும். ஏன்? அல்லாஹ்வுடைய அரிசில் ஹஜ்ரத் சையதுனா ஹதீஜா நாயகத்தை பற்றி உண்டான சிறப்புகள் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்பேற்பட்ட சீதேவியை நான் பார்த்து சலா சொல்றதுக்கு ஆசைப்படுறேன். நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என் மனைவி ஹதீஜாட்ட அனுமதி கேட்டுட்டு வந்து சொல்றேன்டாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அக்பர். என்னங்க, என் மனைவி ஹதீஜா விட்டு அனுமதி கேட்டுட்டு வந்து சொல்றேன்டாங்க. சரிங்க நாயகமே. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உள்ள வந்துட்டாங்க. ஹதரத் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு வலது பக்கத்தினுடைய மடியில் ஹதீஜா நாயகம் என்ன செஞ்சிட்டாங்க, உட்கார்ந்துருந்தாங்க. தலை முழுக்க மறைக்கப்பட்டிருந்தது, உடல் முழுக்க மறைக்கப்பட்டிருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இன்னமும் உள்ளுக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. 2 பேர்த்திற்குண்டான காட்சிகளை அல்லாஹ் தஆலா ஓப்பன் பண்ணலை. இப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இப்போ ஜிப்ரீல் இங்கே இருக்கிறாரா அப்படின்னு. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜிப்ரீல் இங்கே தான் இருக்கிறார். அடுத்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது பக்கத்தினுடைய மடியில் வந்து உட்கார்ந்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா நாயை கேட்டாங்க, இப்போ ஜிப்ரீல் இங்கே உட்கார்ந்துருக்கிறாரா? இங்கே தான் உட்கார்ந்துருக்கிறார். உடல் முழுக்க மறைக்கப்பட்டிருக்கிறது, தலையினுடைய பாகங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்குது. இப்போ என்ன செஞ்சாங்க, ஹதீஜா நாயகம் எழுந்திருச்சு தலையினுடைய மேலே போட்டிருக்கிற முடி ஆடை என்ன செய்யறாங்க, விளக்குறாங்க, முடி தெரியுது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா நாயகம் கேட்டாங்க, இப்போ ஜிப்ரீல் உட்கார்ந்துருக்கிறார். தெரிச்சு ஓடிட்டார். என்னங்க, தெரிச்சு ஓடிட்டார். என்னங்க நாயகமே, எந்த வீட்டில் தலைமுடி தெரிகிற மாதிரி பெண்கள் இருக்கிறார்களோ அங்கே முக்கர்ரபான மலக்குகள் வரமாட்டாங்க. முக்கர்ரபான மலக்குகள் வரவே மாட்டாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, எந்த சூழ்நிலையிலையுமே நம்ம தலையில ஓப்பனாக வச்சிருந்தா யார் வருவா? யோசித்து பாருங்களேன். அதெல்லாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்களுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள்ல ஒன்று தலைமுடி மறைக்கப்பட்டிருக்க வேண்டும். தலைமுடி மறைக்கப்பட்டிருக்கணும். இன்னைக்கு புர்கா போட்டுட்டா எல்லா பக்கமும் போகலாம், எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் போகலாம். பெண்களுடைய சுதந்திரங்கள் எங்க யோசிச்சு பார்த்தா பெண் நம்ம இஸ்லாமிய பெண்கள் எத்தனை யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க தெரியுங்களா? சுபஹானல்லாஹ், அல்லாஹ் காப்பாற்றும்.
எத்தனை யூடியூப் சேனல்கள் கேட்டால் அவங்க அதை போடுறாங்க இதை போடுறாங்க, யார் யாரோ அந்த பெண்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான மனிதர்கள் அவர்களுக்கு ஃபாலோவர்ஸாக இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான பேர் கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் காப்பாற்றணும். யோசித்து பாருங்களேன், இதெல்லாம் இன்னைக்கு துனியாவில் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு சஹாபி பெண்மணி பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டாங்க, நாயகமே உங்களுக்கு பின்னால் நின்று தொழுகிறதுக்கு ஆசைப்படுறேன், எனக்கு அனுமதி கொடுங்க. எனக்கு பின்னால் நின்று தொழுகிறத விட நீ வீட்டினுடைய ஒரு மூலையில் நின்று தொழுதா 25 மடங்கு நன்மை, நீங்கள் அங்கேயே போய் தொழுங்கன்னாங்க பெருமான ஸல்லல்லாஹு. வகர்ன ஃபீ புயூத்திகுன்ன வலா தபர்ரஜுன தபர்ருஜல் ஜாஹிலியா. ஜாஹிலியாக்களுடைய காலத்தில் பெண்கள் எல்லாம் ரோட்டில் திரிஞ்சாங்க, அது மாதிரி நீங்கள் திரியாதீங்க, வீட்டுக்குள்ளே இருங்கன்னாங்க பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தேவைக்கு மட்டுமே வீட்டுக்கு விட்டு வெளியே வர்றது தான் ஆக உயர்வான நடைமுறை. இன்னைக்கு அப்படி இல்லை. வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன தேவைன்றே முடிவு பண்றாங்க. என்னங்க, வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன தேவைன்றே முடிவு பண்றாங்க. அப்ப பெண்களுக்கு உண்டான ஆக முக்கியமான முதல் விஷயம் என்னங்க? தலைமுடி மறைக்கப்பட வேண்டும். இது அப்படியே கேட்டுட்டு இங்கே விட்டுட்டு போயிருங்க, வீட்டில் போய் சொல்லிட வேண்டாம். எல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க, வந்திருக்கிறவங்க வராதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. வீட்டில் அதை நடைமுறை என்ன செய்யுங்க, நீங்கள் கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்யுங்க. நாம தான் சொல்லணும். அவங்களுடைய வேலைகள்லாம் அவங்களுடைய பதட்டத்தில் நாம தான் எல்லாத்தையும் அவசரப்படுத்துகிறோமே. என்னங்க, நாம தான் அவங்கள என்ன செய்யணும். வெயில் காலம் வேற, சட்டம் ஒன்று தான். வெயில் காலமாக இருந்தாலும் சரி, குளிர்காலமாக இருந்தாலும் சரி. இரண்டாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்களுக்கு இருக்க வேண்டிய இரண்டாவது ஒரு குணம் என்னன்னு சொன்னோம்னா, எந்த சூழ்நிலையிலையுமே அந்நிய ஆணினுடைய தொடர்பு தன்கிட்ட என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. அது பார்வையாலும் சரி, தொடர்பாலையும் சரி, தொடுதலாலும் சரி, எதனால என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்துடவே கூடாதுன்னாங்க பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதனால தான் ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய கடைசி காலத்தினுடைய ஜனாசாவினுடைய நிலைமையை நம்ம தஃப்சீரில் படிக்க ஆரம்பித்தோம்னா உங்களுக்கு ஒரு செய்தி தெரியும்னு நினைக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவு முடிஞ்சு சரியாக ஆயிஷா சித்திக் இது ஃபாத்திமா நாயகம் வாழ்ந்த காலங்கள் 6 மாதம், இன்னொரு ரிவாயத்தில் 11 மாதம் 16 மாதம், இப்படி 3 விதமான ரிவாயத்துக்கள் இருக்குது. ஒரு நாள் அலி ரலியல்லாஹு தஆலாவுக்கு வீட்டுக்குள்ளே வர்றாங்க. ஃபாத்திமா நாயகம் புத்தாடை உடுத்திருக்கிறாங்க, நல்ல ஆடை உடுத்திருக்கிறாங்க. இமாம் ஹசன் ரலியல்லாஹும் ஹுசைன் ரலியல்லாஹுக்கு குளிப்பாட்டி சீராட்டி அழகாக புத்தாடை உடுத்திருக்காங்க. வெளியிருந்து ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலாவுக்கு உள்ளுக்குள்ளே வர்றாங்க. அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆடை எப்படி இருக்குன்னு கேள்விப்படுத்திருக்கீங்களாங்க? அலி ரலியல்லாஹுடைய ஆடை எப்படி தெரியுமா இருக்குங்க? ஆக கெட்டியான சாக்கு துணிங்க, ட்ரெஸ்ஸு கிடையாது. கூஃபாவில் கலீஃபாவாக உட்கார்ந்துருக்கிறார். கூஃபாவில் கலீஃபாவாக உட்கார்ந்துருக்கிறாங்க சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா. என்ன நிலைமையில் உட்கார்ந்துருக்காங்க தெரியுமா? கீழே இருக்கிற ஒரு ஆடை ஆக கெட்டியான சாக்கு துணி, மேலே இருக்கிற ஆக கெட்டியான சாக்கு துணி, அந்த சாக்கு துணியில் ஏகப்பட்ட ஓட்டை, எல்லாத்தையும் தச்சு என்ன செஞ்சுருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க. ஒரு கூஃபாவில் ஒரு ஆள், ஒரு மிஸ்கின் வந்தாராமா. மிஸ்கின் ஹசன் ரலியல்லாஹு கேட்டாராமா, ரொம்ப ஃபக்கீராக வந்திருக்கிறேன், கஷ்டத்தில் வந்திருக்கிறேன், ஜனாதிபதியை பார்த்து ஏதாவது நிதி கொடுத்தாருன்னா வாங்கிட்டு ஊருக்கு போகலான் இருக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, உள்ள ஒரு ஆள் ஜனாதிபதி உள்ளுக்குள்ளே தான் உட்காந்துருக்குறாங்க, நீங்கள் போங்க. உள்ளுக்குள்ளே போகிறாரு அந்த மிஸ்கின், அந்த ஃபக்கீர் உள்ளுக்குள்ளே போகிறாரு. ஒரு ஆள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, கெட்டியான ஆடை உடுத்தி கெட்டி ரொட்டி, பிக்கவே முடியல. என்னங்க, பிக்கவே முடியல, அப்படியே கடிச்சு சாப்பிட முடியாதுங்கிறக்காண்டி தண்ணியில் தொட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வெளியே இருக்கிற ஃபக்கீர் என்ன நினைச்சார் தெரியுமா? உள்ளுக்குள்ள இருக்கிற ஆள் இவ்வளவு ஃபக்கீரா இருக்கிறார், இவருக்கு மேல இந்த ஊர்ல யாரும் ஃபக்கீர் இருக்க மாட்டாங்க, இதுக்கு மேல இந்த ஊர்ல யாசகம் கேட்டா நம்மளை விட கேவலமான எவனும் இருக்க மாட்டான்னு போயிட்டார் அவர். ஹசன் ரலியல்லாஹு தஆலா என்ன பார்த்தீங்களா உள்ளுக்குள்ள போய், அட ஏங்க என்னை விட ஃபக்கீர் உள்ள ஒரு ஆள் உட்காந்துருக்கிறார், நான் எங்க போய் கேட்கறது? ஏங்க அவர் தாங்க ஜனாதிபதி அமீருல் முஃமினீன் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா. அவ்வளவு ஒரு ஏழ்மைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவ்வளவு ஒரு துறவரம். இந்த அலி ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்குள்ள வர்றாங்க. ஹஜ்ரத் ஃபாத்திமா நாயகம் இவ்வளவு ஆடைகளை உடுத்தி என்ன செஞ்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. எங்க ஃபாத்திமா, எங்க போறீங்க? விருந்துக்கு போகிறேன். விருந்துக்கு போறீங்களா? ஒன்றும் சொல்லவே இல்லை என்கிட்ட. நான் இல்லை விருந்துக்கு போகிறேன். நான் போயிட்டு எப்போ வருவீங்க? போயிட்டு திரும்ப வரமாட்டேன்ட்டாங்க. யார் சொன்னா? ஃபாத்திமா நாயகம் சொன்னாங்க. போயிட்டு நான் திரும்ப வரமாட்டேன். என்ன ஃபாத்திமாவே சாடை மாடையா என்னென்னமோ சொல்கிற மாதிரி தெரியுது. நேற்று இரவு
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய மாமனார் என்னுடைய தகப்பனார் இருலோகத்தின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வந்து ஃபாத்திமாவே உன்னை பார்க்கணும் போல இருக்கு, சீக்கிரம் வாமான்னு என்னை கூப்பிட்றாங்க. நான் காலத்தை நெருங்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா குளிச்சுட்டாங்க. எல்லா விதமான விஷயங்களும் நடைபெற்று முடிச்சிருச்சு. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கையை பிடிச்சிட்டு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தேம்பி அழுகிறாங்க. என்ன ஃபாத்திமா, இப்பேற்பட்ட ஒரு துக்க செய்தியை இந்த நேரத்தில் நீ சொல்ற? என் பிள்ளைகளை பார்த்துக்குங்க, என் பிள்ளைகளை கடைசி நேரத்தில் குளிக்காமல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி குளிக்க வச்சு புத்தாடைகளை உடுத்தி அவங்களுக்கு உணவெல்லாம் ஊட்டிட்டேன். இனிமேல் என் பிள்ளைகளை யார் பார்த்துக்குவாங்கன்னு தெரியல, நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு என்னுடைய ஹசனையும் ஹுசைனையும் நீங்கள் பாதுகாத்துக்கணும். அப்போ அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கையை பிடிச்சிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஃபாத்திமா நாயகத்துடைய கையை பிடிச்சிட்டு சொன்னாங்களாம்மா, உங்கள் அத்தா ஏன் மாமனார் இருலோகத்தின் சர்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க, நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்தில் இந்த ஃபக்கீரையும் உங்கள் கூட சேர்த்திக்கிறதுக்கு சொல்லுங்க. என்ன வார்த்தைங்க இது? நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்தில் இந்த ஃபக்கீரையும் உங்கள் கூட சேர்த்திக்க சொல்லுங்க. போயிட்டு உங்கள் மாமனார் எங்கள் மாமனார் உங்கள் அத்தாப்கிட்ட சொல்லுங்க, உங்கள் மருமக உங்களுக்கு பிடிக்காத காரியத்தை எந்த காரியத்தையும் செய்யலைன்னு சொல்லிடுங்க. என்னங்க, உங்கள் மருமக உங்களுக்கு பிடிக்காத எந்த காரியத்தையும் செய்யலைன்னு நீங்கள் சொல்லிடுங்க. இப்போ ஃபாத்திமா நாயகம் சொல்கிறாங்க, அந்த அறைக்குள்ளே ஒரு காகிதம் ஒன்று இருக்குது, அந்த காகிதத்தை எடுத்துட்டு வாங்க, அந்த காகிதத்தை நான் மவுத்தானதுக்கப்புறம் இன்னும் கஃன் ஆடைக்குள்ளே வச்சுருங்க. என்ன காகிதம்? படித்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது. என்ன காகிதம் தெரியுமா? அல்லாஹு தாலா இருலோகத்தின் சர்தார் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அலி ரலியல்லாஹு ஃபாத்திமா நாயகத்திற்கு அலி ரலியல்லாஹு என்ன செஞ்சான்? நிக்காஹ் முடிச்சு கொடுத்தான். அலி ரலியல்லாஹ்ட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மஹ்ர் கொடுக்கறதுக்கு என்ன வச்சிருக்கீங்க? நான் என்கிட்ட ஒன்றுமே இல்லை. போர்க்களத்துக்கு போகிறதுக்கு உருக்கு சட்டை வச்சிருக்கீங்களா அலியே, அதை கொடுங்க, மஹ்ரா கொடுத்துருங்க. நீங்கள் மஹ்ராக கொடுத்தாச்சு. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இருவர்களும் ஒன்று சேர்றதுக்கு முன்னால் நடக்கிற ஒரு சம்பாசனை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா நாயகத்திடம் வந்து கேட்டாங்க, ஏமா இந்த மஹரை நீ பொருந்திக்கிறியாமா? எனக்கு பத்தாதுன்ட்டாங்க ஃபாத்திமா நாயகம், எனக்கு பத்தாது. மேலேருந்து செய்யுதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்துட்டாங்க. அல்லாஹு தாலா ஃபாத்திமாவிற்கு எல்லா சொர்க்கங்களையும் மஹராக கொடுக்குறான். ஃபாத்திமாவை கபூல் செஞ்சுக்க சொல்லுங்க. ஃபாத்திமா நாயகி சொன்னாங்க, எனக்கு பத்தாதுன்ட்டாங்க பெருமான ஃபாத்திமா நாயகி. அப்போ ஃபாத்திமா என்னதான் எதிர்பார்க்குறா? அல்லாஹ் கேட்டுட்டு வர சொன்னான். ஒரு பட்டோலையில எழுதி வாங்கிட்டு வரணும், உம்மத்தே முஹம்மதியாவான இருலோகத்தின் சர்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு தன் உம்மத்திற்கு ஷஃபாத் செய்வதற்குண்டான முழு அதிகாரத்தையும் அல்லாஹ் கொடுக்கறதாக எழுதி வாங்கிட்டு வாங்க. சொல்ற செய்தி புரியுதாங்க? உம்மத்தின் முஹம்மதியாவான நாயகத்தினுடைய உம்மத்திற்கு முழு ஷஃபாத் செய்வதற்குண்டான தகுதி என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு இருக்குதுங்கிற செய்தியை அல்லாஹ்கிட்ட இருந்து காகிதமாக எழுதி வாங்கிட்டு வாங்க. அதுதான் என்னுடைய கணவருக்கு உண்டான மஹரா நான் கபூல் செஞ்சுக்கிறேன். அதை வாங்கிட்டு வாங்க. சய்யிதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதை எடுத்துட்டு வருவாங்க. அதனுடைய காகிதத்தினுடைய விஷயம் அந்த அலைமாறைக்குள்ளே இருக்கிறத அதை எடுத்துட்டு வந்துட்டாங்க. இதுதான் இதுக்குள்ளே இருக்குது. நாளைக்கு அல்லாஹுக்கு முன்னால் இந்த தாளை காமிச்சு சொல்வன், என் தகப்பனார் இருலோகத்தின் சர்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு உம்மத்துக்கு எல்லாத்துக்கும் ஷஃபாத் செய்வதற்குண்டான அதிகாரம் இருக்குது. என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் தகப்பனார் ஷஃபாத் செய்யறதுக்கு அனுமதி கொடுறாரு அப்படின்னு என்ன செய்வேன்? அல்லாஹ்ட்ட காமிப்பேன் அப்படின்னா, இதை என் ஆடைக்குள்ளே வச்சு நீ என்ன செய்யுங்க, வச்சிருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சம்பாசனை முடிஞ்சிருச்சு. கிப்லாவை முன்னோக்கி ஹஜரத் ஃபாத்திமா நாயகம் என்ன செஞ்சுட்டாங்க? படுத்து முடிச்சதுக்கப்புறம் லுஹாவுக்கு உண்டான நேரம் வந்துருச்சு. ஹசன் ரலியல்லாஹு ஹுசைன் ரலியல்லாஹு ஃபாத்திமா நாயகத்தை எழுப்புறாங்க, அம்மா எந்திரிங்கம்மா, லுஹா தொழுக நேரம் வந்துருச்சு. எங்க நாமெல்லாம் லொஹூர் தொழுகிறதுக்கு தான் எழுப்பியிருக்கிறோம். அந்த காலத்தில் இருக்கிற பிள்ளைகள் லுஹா தொழுகைக்கு எழுப்பியிருக்கிறாங்க. யோசித்து பாருங்க. லுஹா தொழுகிறதுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு தாயம்மா எந்திரிங்க. நாயகம் ஃபாத்திமா நாயகத்தினுடைய ரூஹ் என்ன செஞ்சிருச்சு? கப்ஸாயிருச்சு, மேலே போயிருச்சு. ஒளிக்கு மேல் ஒளி, பிரகாசத்திற்கு மேல் பிரகாசம் அந்த முகத்துக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்குது. தாயை எழுப்பி ரொம்ப நேரமாக தாயிட்டு இருந்த எந்த ஜவாபுமே பதிலுமே வரலைன்னு சொல்லிட்டு தகப்பனாரை போய் அழைத்து வந்து சொல்கிறாங்க, தகப்பனாருக்கு தான் எல்லா செய்தியும் தெரியுமே. அப்பொழுது தகப்பனாருக்கு உறுதி செய்யப்படுகிறது, ஃபாத்திமா நாயகத்தினுடைய லூஹ் இருந்து இங்கிருந்து வாங்கப்பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு. இந்த ஃபாத்திமா நாயகம் அலி ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கபருக்குள்ளே இறங்குறது நீங்கள் மட்டும்தான்.
என்னை எந்த ஆணும் பாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி வெளியூர் யமன் தேசத்திலிருந்து ஒரு சந்தூக்கு பெட்டி என்ன செய்யப்பட்டுச்சு, அன்னைக்கு வரப்பட்டுச்சு. இன்னைக்கு நாம பயன்படுத்துற சந்தூக்கு உள்ளுக்குள்ள இருக்கிறது மையத்தை ஆணா பெண்ணா நட்டையா குட்டையா எதுவும் என்ன செய்யாது தெரியாது, முழுவதுமாக என்ன செய்யப்பட்டுச்சு, கவர் செய்யப்பட்டுருச்சு. இப்ப தன்னுடைய அடிமைகிட்ட சொல்லுவாங்க, என்னுடைய கடைசி காலத்தினுடைய எல்லா காரியத்தையும் நீ தான் என்ன செஞ்சுக்கணும், பார்த்துக்கணும். கபருக்குள்ள இறங்குறது யாரு தான், கணவர் அலி ரலியல்லாஹு மட்டும்தான். வேற யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, கபருக்குள்ள இறங்கிடக்கூடாது. நான் என்னுடைய கையை தூக்கிட்டு போகிறப்ப அங்கிட்டும் இங்கிட்டும் பட்டு வேறொரு ஆணனுடைய கையின் மீது என்னுடைய கை பட்டுருச்சுன்னா என்ன செய்யறதுக்கு தான் இந்த கஃன் இந்த சந்தூக்கு பெட்டி என்ன செய்யப்பட்டுச்சு, தயார் செய்யப்பட்டுச்சு. யோசித்து பாருங்க, எந்த சூழ்நிலையிலையுமே அடுத்த ஆணனுடைய ஒரு நுனி பகுதி கூட என்ன செஞ்சிடக்கூடாது, ஏன் மேலே பற்றக்கூடாதுங்கிறதுக்கு உண்டான உயர்ந்த நிலை தான் ஃபாத்திமா நாயகத்தினுடைய நிலை. அதை தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், திருமணத்திற்கு பின்னாலும் சரி திருமணத்துக்கு முன்னாலும் சரி பெண்களுடைய சூழ்நிலை இப்படித்தான் இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் எந்த ஆணுடைய பார்வையோ உறுப்போ என்ன செய்யப்பட என் மேலே பற்றக்கூடாது. அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்லுவானாமா, எப்பா சொர்க்கவாதிகளை எல்லாரும் கண்ணை மூடிக்குங்க, என் ஃபாத்திமா சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்க போகிறாங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு இணங்க அத்தனை பேர் தலை சாச்சிருவாங்க. ஹஜ்ரத் சய்யிதுனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்து சொர்க்கத்துக்குள்ள போகுவாங்கண்டா யோசித்து பாருங்க, துனியாவிலையும் யாருடைய பார்வையும் கிடையாது, சொர்க்கத்திலையும் யாருடைய பார்வையும் கிடையாதுன்னா அந்த சீதேவியினுடைய அந்த பெண்மணியுடைய ஈமான் எவ்வளவு பெருசா இருந்திருக்கு. அதனாலதான் சொர்க்கத்து தலைவி ஹஜ்ரத் சய்யிதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா. நம்ம வீட்டு பெண்கள் இப்படி துவா செய்யுங்க, யா அல்லாஹ் கடைசி காலத்தினுடைய சூழ்நிலையில எந்த ஆணுடைய உறுப்பும் என் மேல என்ன செஞ்சிடக்கூடாது, பற்றக்கூடாது. இருக்கிற பெண்கள் வசியத்தை செஞ்சுட்டு போங்க, எனக்கு பின்னால நீங்க தான் இந்த காரியத்தை செய்யுங்க, எனக்கு பின்னால நீங்க இந்த காரியத்தை செஞ்சு முடிச்சிருங்க, கபருக்குள்ள இறங்குறது நீங்க தான். யார் யாரோ இறங்கி யார் யாரோ பிடிச்சி கை கொடிச்சு எவ்வளவு பெரிய அசுத்திற்குண்டான நிலைமையாக இருக்கும் உண்டான கவலையினுடைய வரலாற்று செய்தி தான் இந்த வரலாற்று செய்தி. இதுதான் இந்த செய்தி தான் இந்த ஈமான் ஒவ்வொரு பெண்களுக்கும் இருக்கணுங்கிறத யார் சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதற்குண்டான சரியான வாழ்க்கை நடைமுறை யார்கிட்ட இருந்துச்சுங்க, ஹஜ்ரத் சய்யிதத்துனா மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாட்ட இருந்துச்சு. மூணாவது ஒரு குணம், கணவனுக்குண்டான உழைப்பை மனைவி பொருந்திக்கணும். என்னங்க, 10 ரூபா கொண்டு வந்து கொடுத்தாலும் சரி, 100 ரூபா கொண்டு வந்து கொடுத்தாலும் சரி, 1000 ரூபா கொண்டு வந்து கொடுத்தாலும் சரி, என்ன செய்யணுங்க, அல்ஹம்துலில்லாஹ் கபூல் செஞ்சுக்கணும். ஏங்க செலவே இவ்வளவு இருக்குது, எப்படிங்க இவ காலத்தை ஓட்ட முடியுங்கிறதுக்கு உண்டான எதிர்வினையை என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு பெண்மணி சொல்லிடவே கூடாது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குற மூணாவது ஒரு குணம். இது நாலாவது ஒரு குணம் இருக்குது, பெண்கள்கிட்ட இருக்க வேண்டிய நாலாவது குணம் என்ன தெரியுமா, விருந்தோம்பலுக்கு உண்டான குணம் இருக்கணுமாமா. அப்படின்னா என்னங்க, விருந்து கொடுக்கறதுக்கு உண்டான பழக்கம் இருக்கணும். எந்த வீட்டில் விருந்தாளிகள் வந்து போய் கொண்டிருக்கிறார்களோ அந்த வீட்டில் ரஹ்மத் இறங்கி கொண்டே இருக்குதுன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விருந்தாளிகளுக்கு உண்டான உணவை நீங்க தயார் செய்யல, நாம தயார் செஞ்சு கீழே இறக்கி இருக்கிறோம்ட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சொல்வதா, அப்ப எவ்வளவு பெரிய ஒரு குணம் இருக்கணுங்க. என்னங்க, வீட்டுக்குள்ள வந்தாவே அடுத்து எப்ப புறப்படுறீங்க, அடுத்து அவங்க வருவாங்களா, நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரலான் இருக்கிறோம், நாளைக்கு நாங்க முக்கியமா வெளியே போகலான் இருக்கிறோம், முடிஞ்சு போச்சு. அந்த காலத்துல சின்னூண்டு வீடு, அவ்வளவு மனிதர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூம் இருக்குது, ஒவ்வொரு ரூம்லயும் அட்டாச் பாத்ரூம் இருக்குது. ஆனா என்ன இல்லைங்க, பத்தலை. என்ன பத்தலை, எதுவுமே எனக்கு பத்தலை. இன்னைக்கு இருக்குதா இல்லைங்களா? அன்னைக்கு வீட்டில் ஒவ்வொருத்தருடைய வீட்டில் எத்தனை கழிவறை இருந்துச்சுங்க, ஒரு கழிவறை ஒரு குளிக்கிற பாத்ரூம் அவ்வளவுதான் இருந்துச்சு. இன்னைக்கு எத்தனை அட்டாச் பாத்ரூம், வீடு குடி போகிறப்ப நம்ம கேட்குறோம் எல்லாத்துலேயும் அட்டாச் பாத்ரூம் இருக்குதா, இல்லை ஒரு அட்டாச் பாத்ரூம் ஒரு காமன் பாத்ரூம் எல்லாமே இருக்குது. ஆனால் என்ன இல்லை, நம்மள்கிட்ட போதுங்கிற மனப்பான்மை. வீட்டுக்குள்ளே உள்ளே வர்றப்பயே நான் சூக்கா கேட்கறது, இருந்துட்டு போகலாம்ல, அந்த அம்மா சொல்லிடல நைட்டே போகலாம்னு இருக்கிறோம், முடிஞ்சு போச்சு, கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க இருப்பாங்களா இல்லையாண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குற குணம் என்ன தெரியுமா, பெண்கள்கிட்ட இருக்க வேண்டிய மிக முக்கியமான குணம் விருந்தோம்பலுக்கு உண்டான ஒரு குணம். ஃபாத்திமா நாயகத்துக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு 2 பேர் சஹாபிக்கு மட்டும்தாங்க அனுமதி. ஒன்று பிலால் ரலியல்லாஹு, இன்னொன்று சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு. இந்த 2 பேர் தான் ஃபாத்திமா நாயகத்துக்கு வீட்டுக்கே போகுவான். வீட்டுக்கு போய் நேருக்கு நேர் நிற்கிறதில்ல, வெளியே நின்றுட்டு சொல்லுவாங்க, நான் சல்மான் வந்திருக்கிறேன், நான் பிலால் வந்திருக்கிறேன். இப்படித்தான். ஒரு நாள் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்கிறாரு, உங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பாடு கொடுங்க. ரசூல்லா சொல்லிட்டாங்க, தட்ட முடியுமா, அவர் கூட்டிகிட்டு போயிட்டார். வீட்டுக்கு போனால் அம்மைக்கே சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, 300 ஆளை வேறு நீங்கள் கூப்பிட்டு வந்திருக்கீங்களா, வெளியே போங்கன்ட்டாங்க. என்ன செய்யறதுன்றே தெரியல. நேராக போனாங்க சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா. ஃபாத்திமாவே ஒரு விருந்தாளி ரசூல்லா சேர்த்தி விட்டாங்க, எங்கள் வீட்டுக்கு போனேன் ஒரு உணவுமே இல்லாமல் போச்சு,
வீட்டில் ஏதாவது ஒரு உணவு இருந்தால் கொடுமா. ஹசன் ரலி இல்லாமல் ஹுசைன் ரலி இல்லாமல் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. போர்வை ஒன்று, குழந்தைங்க படுத்துனா போர்வை போற்றி விடும்ல, அந்த போர்வை எடுத்து இதை கொண்டு போய் சமூன்கிற ஒரு யூதன் கடத்தவில் கடை வச்சுருப்பான், அவன்கிட்ட கொண்டு போய் விற்று இது கொடுத்து கடனாக காசை வாங்கிட்டுவாங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, கடனாக காசை வாங்கிட்டாங்க. சல்மான் ஃபாரிஸ் இல்லை விறுவிறுன்னு சொல்லுவாங்க, அந்த போர்வை எடுத்து கொண்டு போய் கொடுப்பாங்க. இது யார், ஃபாத்திமானுடைய போர்வையான்னு கேட்பான் அந்த யூதன். இது யார், முகமதுனுடைய மகளார் ஃபாத்திமானுடைய போர்வையா? ஆமாம். எப்படி தெரியும்? தௌராத்தில் நாங்கள் படிச்சிருக்கிறோம், முகம்மதுனுடைய மகளார் போர்வையை விற்பாங்க, போர்வையை கடனாக வச்சு வைப்பாங்க, நாங்கள் படிச்சிருக்கிறோம். கண்ணீர் விட்டு அந்த யூதன் என்ன செஞ்சாராமா, போர்வையை திருப்பி கொடுத்துட்டு ஃபாத்திமாவுக்கு இந்த போர்வைக்கு உண்டான என்ன மதிப்போ அதை நான் அன்பளிப்பாக சதக்காவாக கொடுக்குறேன். அந்த யூதன் கொடுத்துருவார். போர்வையும் வந்துருச்சு, காசும் வந்துருச்சு. போய் மாவை வாங்கிட்டு வாங்குவாங்க, மாவை வாங்கிட்டு வந்தாச்சு, ரொட்டிலாம் சுட்டு கொடுத்தாச்சு. 2 பேரும் வயிறார சாப்பிடுவாங்க. யாரு? சல்மான் ஃபாரிசி ரலி எல்லாம் சாப்பிடுவாங்க, விருந்தாளியும் சாப்பிடுவார். இன்னமும் கொஞ்சம் ரொட்டி பாக்கியாக இருக்குது, அதை ஒரு பொட்டலம் போட்டு கொடுத்து சல்மான் ஃபாரிசி ரலி இல்லட்டா, ஃபாத்திமா நான் இந்தாங்க நீங்களே வச்சுக்கங்க, போய் சாப்பிடுங்க. என்ன ஃபாத்திமாவே, 2 பசங்களும் சாப்பிடாம தூங்கிட்டு இருக்கிறாங்க, நீங்களும் சாப்பிட்டு பல நாள் ஆச்சு. என்ன சல்மான் ஃபாரிசி, உங்களுக்கு ஒன்று தெரியாதா? எங்களுக்கு சதக்கா ஹராம்னு உங்களுக்கு தெரியாதா? பசியிலையும் நாங்கள் எதை சாப்பிட மாட்டோம். சதக்காவினுடைய பொருட்களை நாங்கள் சாக்கிறதுக்கு எங்களுக்கு எங்களுடைய குடும்பத்துக்கு அனுமதி கிடையாது, நீங்கள் எடுத்துட்டு போங்க. அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, என் ஃபாத்திமா பொழைச்சிக்கிட்டாங்கன்றாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ விருந்தோம்பல் அப்படிங்கிறது யாருக்கு இருக்கணுங்க? பெண்களுக்கு இருக்கணும். ஃபர்ஸ்ட் முடிய மறைக்கணும். 2வது எந்த ஆணுடைய தொடர்புகளும் பெண்களுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துவிடக்கூடாது. 3வது கணவனுடைய உழைப்புகளை கபூல் செஞ்சுக்கணும். 4வது விருந்தோம்பலுக்கு உண்டான குணத்தோடு இருக்கணும். 5வது குணம் என்ன தெரியுமா? எல்லா சூழ்நிலையிலும் திக்ர் திலாவத்தினுடைய தொடர்போடு இருக்கணும். திக்ர் திலாவத்துனா என்னங்க, மக்ரிப் தொழுதுட்டு ஓதுறது, ஃபஜ்ர் தொழுதுட்டு ஓதுறது இல்லை. அரிசியை உலக்கையில் அடுப்பில் போடுறப்ப என்னதான் போடணுங்க, பிஸ்மி சொல்லி போடணும். அந்த காலத்தில் அப்படித்தான் போட்டாங்க. சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர், என்னவும் இல்லை, அப்படித்தான் போட்டாங்க. ருசியை யார் கொடுத்தா? அல்லாஹ் கொடுத்தான். இன்னைக்கெல்லாம் ரெசிபி வச்சுட்டு பார்க்குறாங்க. அந்த அம்மா, ஒரு அம்மா யூடியூப்ல சொல்லுது, உப்புக்கு அப்புறம் மிளகாத்தூள் போடுங்க, மிளகாத்தூளுக்கு அப்புறம் காரத்தை போடுங்க, அதுக்கப்புறம் இஞ்சியை போடுங்க. சொந்தமாக அறிவு இல்லை, சொந்தமாக திக்ருக்குண்டான சூழ்நிலைகளும் இல்லை. இந்த பக்கம் ஒரு அம்மா யூடியூப்ல பேசுது, இந்த பக்கம் ஒரு அப்பா அடுப்பில் போட்டா செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ருசி வந்துச்சானா வருமாங்க? இன்னைக்கு நடக்குதா இல்லைங்களா? யூடியூப் சேனலில் மட்டுமே கிட்டத்தட்ட ரெசிபி போடுறதுக்கு ஆயிரக்கணக்கான யூடியூப் சேனல் இருக்குது, ஆயிரக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. சொன்னால் வெக்க கேடுங்க. துபாயிலேருந்து ஒரு அம்மா தான் செய்கிற சாப்பாட்டை பூராத்தையும் யூடியூப்பில் பதிவு பண்ணுது. போடுறது யார் தெரியுமா? நம்ம இஸ்லாமிய பெண்மணி. யார் கேட்டா? யார் இதை சொன்னா? யாராவது கேட்டாங்களா? ஏன்னா வரிசையில் மக்கள் நிற்கிறாங்களா? அழிவுக்குண்டான காலம் நோக்கி போயிருச்சுங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருஷத்துக்கு முன்னாடி ரசூல்லா சொன்னது இந்த செய்தி தான். இதை தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கங்க, இந்த அழகான விஷயத்தின் மூலமாக நமக்கு கோடிட்டு காண்பிக்கிறாங்க. அப்போ பெண்கள்கிட்ட இருக்க வேண்டிய 5 தன்மைகள், இந்த 5 தன்மையை அல்லாஹ் தஆலா 2 தன்மையில சுருக்கி சொல்கிறான். ஃபர்ஸ்ட் காணித்தாத்தும், கட்டுப்படக்கூடியவளாக இருக்கணும், அது எல்லாத்துலேயும் வந்துருச்சு. 2வது ஹாஃபிலாத்துன் லில் கைபி பிமா ஹஃபிலல்லாஹ், அல்லாஹ் தன கணவன் இல்லாத நேரத்தில் தன்னையும் பாதுகாத்துடும், கணவனுடைய உடைமைகளையும் என்ன செய்யணும், பாதுகாத்துக்கணும். என்ன செஞ்சா அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக சொல்லி காண்பிக்கிறான். இதுக்கப்புறம் ஏதாவது முடக்கடி பண்ணனாங்கண்டா யாரு? ஆமாம், ஏதாவது ஏற்றுக்கு மாற்றமாக பண்ணாங்களா, சொல்லு பேச்சு கேட்காம நடந்தாங்கன்னா அதுக்கு சில நடைமுறைகளை சொல்லி கொடுக்குறேன். எடுத்தவனும் ஓங்கி அன்சாரி சஹாபி அடித்த மாதிரி நீங்கள் என்ன அடிச்சிடாதீங்கன்னு என்ன செய்கிறான் அல்லாஹ் தஆலா ஒரு நடைமுறை என்ன செய்கிறான் சொல்லி காண்பிக்கிறான். அதை வரக்கூடிய வாரத்தில் நம்ம பார்க்கணும். ஒரே ஒரு துணுக்கு செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைனப் ரலியல்லாஹு வீட்டுக்கு போய் தேன் சாப்பிடுவாங்க. இந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். என்ன சாப்பிடுவாங்க? தேன் சாப்பிடுவாங்க. அப்போ தான் திருமணம் முடித்த காலம், அந்த காலம் இது. அப்போ அந்த பேச்சுவார்த்தை உரையாடலில் நிறைய நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைனப் ரலியல்லாஹு வீட்டில் என்ன செய்வாங்க, அங்கேயே கொஞ்ச நேரம் தங்கிடுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே தங்கிடுவாங்க. இப்போ அஸ்ர் தொழுதுட்டு எல்லா மனைவிமாரையும் ஒரு விசிட்டு, யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு வீட்டில் ஆரம்பித்தா எல்லா வீட்லையும். இப்போ ஆயிஷா நாயகமும் ஹஃப்ஸா ரலியல்லாஹு, ஹஃப்ஸா நாயகம் யாருங்க? உமர் ரலியல்லாஹுடைய மகளார். 2 பேர் பேசிக்கிறாங்க.
ரசூலுல்லாஹ் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் போய் ரொம்ப நேரம் உட்காந்துடுறாங்க. நம்ம வீட்டில் உட்கார்றது நேரம் குறைஞ்சி போயிடுது. அடுத்து மக்ரிப் பக்து வந்துருமா இல்லையா, நேரம் குறைஞ்சி போயிடுது. அதனால் நம்ம 2 பேர்த்துக்குள்ளே ஒரு பேசிக்குவோம். என்னென்னா, ரசூலுல்லாஹ் தேனை குடிச்சிட்டு அங்கே வந்தாங்கண்டா நான் சொல்கிற மாதிரி நீயும் சொல்லு. என்ன நான் சொல்கிற மாதிரி நீ சொல்லு. என்ன நாயகமே உங்கள்கிட்ட ஒரு விதமான வாசம் வருது நாயகமே, ஒரு அருவருக்கத்தக்க வாசம் வருது நாயகமே. என்ன வாசனை அப்படின்னு சொன்னோம்னா, அந்த காலத்தில் ஒரு செடி இருக்குமாங்க. அந்த செடியிலேருந்து ஒரு விதமான அசூசியான வாடை வந்துக்கிட்டே இருக்கும். அந்த வாடை உங்கள் மேலே வருதுங்க நாயகமே அப்படின்னு யார் சொன்னா? ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க. ஹப்ஸா ரலியல்லாஹு சந்திச்சு முடிச்சுட்டு அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி ஆயிஷா நாயகி வீட்டுக்கு போனால் ஆயிஷா நாயகம் என்ன செய்கிறாங்க? அதவே சொல்கிறாங்க. 2 பேர்த்துக்கும் என்ன நோக்கம் தெரியுமா? ரசூலுல்லாஹ் நம்ம கூட கொஞ்ச நேரம் இருக்கணும். இதுதான் யதார்த்தமான நோக்கம். அந்த யதார்த்தமான நோக்கத்துக்குள்ள இந்த ஒரு சின்ன ஒரு ஏற்பாடுகள். நீ வந்தா இதை சொல்லு. இன்னொரு ரிவாயத்தில் வர்ற ஒரு ஹதீஸ் என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க வீட்டை முடிச்சு அடுத்து சௌதா நாயகத்து வீட்டுக்கு போனாங்க. அடுத்து சஃபியா ரலியல்லாஹு வீட்டுக்கு போனாங்க. அடுத்து ஒவ்வொரு வீட்டுக்கு போனால் ஒவ்வொருத்தரும் இதவே சொல்ல, என்ன நாயகமே உங்கள் மேலே ஒரு வாசனை வருது, ஒரு வாசனை வருது அப்படின்னு. என்னது? உடனே ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? இனிமேல் நான் தேனே குடிக்க மாட்டேன்ட்டான். என்ன சொன்னாங்க? இனிமேல் நான் தேனே குடிக்க மாட்டேன்ட்டாங்க. இப்போ யதார்த்தமான ஒரு செய்தி என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் தானா பேசுகிறாங்களா, அல்லாஹ் பேசுகிறானா? அல்லாஹ் சொல்கிறான், இன்ஹு இல்லா வஹ்யு யூஹா. ரசூல் பேசலை, நான் தான் பேசுகிறேன். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே செஞ்சிருக்கிற செய்தியெல்லாம் தெரியாமையா போயிடும். அந்த மனைவிமார்களை சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? நான் தேனே என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன்றாங்க. இன்னும் அல்லாஹ் ஆயத்து இருக்கிறேன், என்ன நான் ஹலாலாக்கி வச்சிருக்கிறேன், நீங்கள் பட்டுன்னு ஹராம் ஆக்கிட்டீங்க. நீங்கள் ஹராமுண்டா பின்னால் வர சமூகம் என்ன செய்யும்? அது சாப்பிடாம போயிடும். அல்லாஹ் தஆலா கண்டிக்கல, அல்லாஹ்ட்ட ரசூலுல்லாஹ்ட்ட அன்பா கேட்குறான், என்ன ஸ்கெட்சை மாற்றி விட்டீங்க நீங்கள் வாட்டுக்கு. நான் அந்த பக்கத்தில் குரானில் சொல்லியிருக்கிறேன் தேனில் ஷிஃபா இருக்குன்னு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த பக்கம் நீங்கள் தேன் சாப்பிட மாட்டீங்கன்னா எல்லாம் கொலாபரேஷன் ஆயிருங்க நாயகமே அப்படின்னு என்ன செஞ்சவங்க சொன்னோன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுட்டாங்க? இந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு ஆயத் இறங்கிருச்சு. இதை ரசூலுல்லாஹ் உள் வாங்கிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறான். அடுத்து அல்லாஹ் ஆயத் திறக்கிறான், நாயகமே ஒரு சங்கதி ஒன்று தெரியுமா? நீங்கள் ஸைனப் ரலியல்லாஹு வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அந்த பேச்சினுடைய நேரத்தை குறைக்கிறதுக்காக இங்கே 2 பேர் என்ன செஞ்சாங்க? ஒரு திட்டம் போட்டாங்கன்னு அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்? ஆயத்தை இறக்கிட்டான். இந்த ஆயத் இறங்குறதுக்கு முன்னால் இந்த 2 பேர் என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுமா? இந்த 2 சமாச்சாரம் நமக்குள்ள மட்டும்தான் இருக்கு, 3 பேருக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு இவங்க 2 பேருக்கு பேச அல்லாஹ் தஆலா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், உலகம் அழிகிற காலம் வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி என்ன செஞ்சுட்டான்? அல்லாஹ் ஆயத்தை இறக்கி விட்டான். அல்லாஹ் ஆயத்தை இறக்கணும்னா உடனே ஃபாத்திமா நாயகம் என்ன செஞ்சுட்டாங்க? உடனே தௌபா செஞ்சுட்டாங்க. யார்கிட்ட? அல்லாஹ்கிட்ட. அல்லாஹ் நான் செஞ்சது தப்பு தான்டா ரப்பே. ஆயிஷா நாயகமும் ஹப்ஸா ரலியல்லாஹு என்ன செஞ்சுட்டாங்க? அல்லாஹ்கிட்ட தௌபா செஞ்சுட்டாங்க. இந்த தௌபா செஞ்சு முடித்தோன்னே அல்லாஹ் அடுத்த ஒரு வசனம் பேசுகிறாங்க, தொடர்ச்சி அந்த வசனம். இதுக்கு இந்த செய்தி ஒரு முக்கியமானது. அல்லாஹ் தஆலா ஆயத்தில் என்ன சொல்கிறான்? என்ன என் ரசூலை ரொம்ப சீன்றீங்க, என்ன என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சீன்றீங்க நீங்கள். நான் நினச்சா என்ன தெரியுமா நடக்கும்? அஸா ரப்புஹு அன் தல்லககுன்ன, உங்களை எல்லாத்தையும் தலாக் விட்டு போட்டு, என்னதுங்க, உங்களை எல்லாத்தையும் தலாக் விட சொல்லிட்டு முஸ்லிமாத்தின் முக்மினாத்தின் கானிதாத்தின் தாயிபாத்தின் ஆபிதாத்தின் சாயிஹாத்தின் சய்யிபாத்தின் ஆபுக்காரா 10 அந்தஸ்தில் இருக்கிற பெண்களை கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு உங்களை புறாத்தி தலாக் விட சொல்லி போடுவேன். என் ஹபீபை யார் கொஞ்சம் சீண்டி பார்க்குறீங்க நீங்கள்? அவங்க 2 பேர் காதல்ல சொன்னாங்க, என் நாயகம் என் கூட இருக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு. இந்த காதலில் கூட என் ஹபீபினுடைய கண்ணியம் குறைஞ்சு போயிடக்கூடாதுங்கிறத என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இதில் அல்லாஹ் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நாம பார்க்க போன ஆயத்தினுடைய வார்த்தையை அல்லாஹ் பதிவு செய்கிறான். முஸ்லிமாத்தின் முஸ்லிமான பெண்கள், மூமினான பெண்கள், கானிதாத்தின் கணவன்மார்களுக்கு கட்டுப்படக்கூடிய பெண்கள், தாயிபாத்தின் தௌபா செய்யக்கூடிய பெண்கள், ஆபிதாத்தின் வணக்கசாலியான பெண்கள், சாயிஹாத்தின் சதாவும் நோன்பு வைக்கிற பெண்கள், சய்யிபாத்தின் அபுகாரா கண்ணி உள்ளவர்கள் கண்ணி இல்லாதவர்களான பெண்களை திருமணம் கொடுக்கிற ஆற்றல் எனக்கு இருக்குது. நீங்க இதை என்ன செய்யாதீங்க, நீங்க செய்யாதீங்க. இந்த சய்யிபாத்தின் அபுகாராங்கிற விளக்கம் எழுதுவாங்க. 2 பெண்கள் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் திருமணம் முடிச்சு கொடுப்பான். யாருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருன்னு தெரியுமாங்க? ஒன்று மரியம் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று ஃபிரௌனுடைய மனைவி ஆசியாமையார். ஃபிரௌனுடைய மனைவி ஆசியாமையார். முஃபஸ்ஸிரீன்கள் பதிவு செய்வாங்க, எல்லாத்தையும் தலாக் கூட்டு போட்டு என்ன ஹபீபுக்கு என்ன பெண்களே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க? இந்த துனியாவில் இல்லை, சொர்க்கத்தில் கூட திருமணம் முடிக்கிற ஆற்றல் எனக்கு என்ன செய்யுது இருக்குது. என்ன செய்வோம்? அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுப்பான். சொர்க்கத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு நிக்காஹ் நடக்கும். மரியம் அலைஹிஸ்ஸலாம்
ஆசியா அம்மையார் வச்சு என்ன செய்யும், நிக்காக நடக்கும். அந்த நிக்காக முடிஞ்சதுக்கப்புறம் சொர்க்கவாதிகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிமா விருந்து கொடுப்பாங்க. என்னங்க, வலிமா விருந்து கொடுப்பாங்க. இந்த வலிமா விருந்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஆஷிக்கீன்கள் இருப்பாங்க, சதாவும் நாயகத்தின் மீது காதல் கொண்ட ஸலவாத்தின் மூலமாக பெருமானாரை நேசித்த தன்னுடைய ஆஷிக்கீன்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு பக்கத்தில் இருக்கிற சுப்ராவில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, உட்கார வச்சுட்டு எல்லா சொர்க்கவாதிகளுக்கும் மீன்கள் என்ன செய்யப்படும், பரிமாறப்படும். அப்பத்தான் ஃபர்ஸ்ட் உணவு நம்ம சொல்றோம்ல, சொர்க்கவாதிகள் சாப்பிட்ற முதல் உணவு என்னங்க, மீன். அங்க வலிமா விருந்தில் கொடுக்கப்படுகிற உணவு தான் சொர்க்கவாதிகள் சாப்பிடுகிற முதல் உணவு. இப்போ எதுக்கு சொல்ல வர்றோம்னா, காணி தாத்தின் அல்லாஹ்தஆலா அங்கே பதிவு செய்யலாம். கட்டுப்படக்கூடிய பெண்கள், கட்டுப்படக்கூடிய பெண்கள் எல்லா சூழ்நிலையிலையும் கணவன்மார்களுக்கு கட்டுப்படக்கிறவங்க தான் ஆகு உயர்வான பெண்கள்ங்கிறதா என்ன செய்யணும், அல்லாஹ்தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இதற்கப்புறம் கட்டுப்படாமல் போகிற போது கணவன்மார்கள் அந்த பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறதுக்கு உண்டான ஒரு செய்தி இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களை நாம் பார்ப்போம். அல்லாஹ்தஆலா நம்முடைய குடும்ப பெண்களுக்கு எல்லா சூழ்நிலைகளையும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஹயாவோடு வாழுகிற உயர்ந்ததொரு நசீபை அல்லாஹ்தஆலா நம்முடைய எல்லா இல்லத்தரசிகளுக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தாவா பிஹக்கி சய்யிதினா வாலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். لك الحمد ولك الشكر يا ربي يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. يا الله எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்மார்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு ஓதி கொடுத்த உஸ்தாத்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக வாரம் ஒரு முறை நாங்கள் இங்கே ஒன்று கூடுகிறோமோ அந்த நோக்கத்தை எங்களுக்கு கபூலாக்கி தந்தருள்வாயாக. எங்களுடைய பெண்களுக்கு ஹயாவை நீ நிறைவாக தந்தருள்வாயாக. எங்களுடைய பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்பை தந்தருள்வாயாக. எங்களுடைய பெண்களுக்கு முழுமையான குர்ஆனின் மீதும் திலாவத்தின் மீது உண்டான ஆர்வத்தை தந்தருள்வாயாக. நல்ல காரியத்தின் மீது ஈடுபாடை தந்தருள்வாயாக. நல்ல காரியத்தின் மீது ஈடுபாடை தந்தருள்வாயாக. 5 நேர தொழுகையின் மீது உண்டான ஆசைகளை தந்தருள்வாயாக. எங்களுடைய இளம் பெண்களுக்கு அதன் மீது உண்டான ஆர்வத்தை நீ அதிகமாக ஆக்கி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா விதமான சூழ்நிலைகளையும் நீ ஹலாலானதாக ஆக்கி தந்தருள்வாயாக. ஹராமை விட்டும் நீ முழுமையாக பாதுகாத்தருள்வாயாக. ஹராமை விட்டும் நீ முழுமையாக பாதுகாத்தருள்வாயாக. நாங்கள் ரமலானுடைய காலத்திலே செய்த அமல்களை நீ கபூல் செய்தருள்வாயாக. எங்களுடைய நோன்புகளை கபூல் செய்தருள்வாயாக. எங்களுடைய சஹர்களை கபூல் செய்தருள்வாயாக. எங்களுடைய இஃப்தார்களை கபூல் செய்தருள்வாயாக. எங்களுடைய ஜகாத்துகளை கபூல் செய்தருள்வாயாக. எங்களுடைய சதக்காக்களை கபூல் செய்தருள்வாயாக. எங்களுடைய ஓதுதலை கபூல் செய்தருள்வாயாக. எங்களுடைய தராபீகளை கபூல் செய்தருள்வாயாக. இந்த ரமலானிலே தொழுத தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை நீ கபூல் செய்தருள்வாயாக. நாங்கள் செய்த இன்ன பிற குறைவான நஃபிலான அமல்களையும் நீ நிறைவாக கபூல் செய்தருள்வாயாக. அடுத்தடுத்து நிறைய ரமலான்களை அடைவதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. அதற்குண்டான மனோ பக்குவத்தையும் ஆஃபியத்தையும் நீ நிறைவாக தந்தருள்வாயாக. இந்த துஆவை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்கள் கபூல் செய்தருள்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகீனா عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. الحمد لله رب العالمين. الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم.